ரைட். அப்போ ஒரு ஷார்ட் பீரியட்டுக்குள்ளே உங்களோட பிள்ளைக்கான சர்ஜரிக்கான 45 லட்சம் தந்து மேலதிகமாக 56,000 தந்து அவரும் 60,000 தந்து ஃபஸ்ட்டுக்கும் நாங்கள் 50,000 தந்துருக்கிறோம். சரி தானே. ஒரு நாளுமே நான் யாரையுமே வெறுக்கிறவங்க இல்லை. அதுலேயும் வந்துட்டு புலம்பெயர் உறவுகள் இன்றைக்கி நான் வந்துட்டு பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே வந்து அதுக்கு பெரும் காரணம் வந்து அவங்க தான். ஸோ வந்து அவங்களுக்கு எதிரான வேலையை நான் ஒரு நாளும் செய்யணும்னு நான் கனவில் கூட நினைக்கிறது இல்லை. கண் இஷ்யூ இல்லைன்னா ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பீஸ், அதாவது வந்துட்டு நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நான் நடந்த அந்த ஒரு தவறுக்காண்டியும் வந்துட்டு மனம் மறந்துடும். சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் கஷ்டப்பட்டவர் அனைவருக்காண்டி அவர் நூடாக நீங்கள் எவ்வளவு காசை அனுப்பினாலும் நேர்மையாக எல்லாருக்கும் கொண்டே சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவர் தான் எங்களோட கிருஷ்ணா அண்ணகி. உதாரணமாக இன்றைக்குமே செய்ய போகிற இந்த ஒரு பெரிய காரியம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் அந்த பிள்ளையோட குடும்பம் வந்து எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பிள்ளையை நாங்கள் இழந்துட்டோம். ஆனால் இது அறியாமல் செய்த தவறு இனி இப்படியான தவறுகள் செய்ய மாட்டோம். சொல்லுங்க. சேனலில் நைஸ் டு மீட் யூ. இங்கிலீஷா? அதுதான். அதை விட இதில் நீங்கள் இது அந்த இதை வச்சு நாங்கள் அந்த வட்டி வரலாம் இந்த பக்கமே சிந்திக்கப்படாது. இது பிஹெச்கார் அடிக்கடி செக் பண்ண வந்த மாதிரியா எங்களோட என்ன மாதிரி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிற ஒரு என்ன கதைச்சவையாக்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். சந்தோஷப்படினவோ எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி எல்லாம் சந்தோஷப்படினவே என்று சொன்னால் தங்களால் உதவி செய்ய முடியாட்டியும் இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காண்டி உதவி செய்கிறதுக்கு எத்தனையோ உள்ளங்கள் இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ காலம் எல்லோரோடையும் கதை கேட்கல கண்ணீர் தான் எல்லாரோடையும் கதை கேட்கல பிள்ளையை அழுது இதாண்டு கவலையாக தான் இருக்கிறேன். இப்போ தான் சொல்லி நான் இப்போ கொஞ்சம் சந்தோஷம் முகத்தில் தெரியுதுன்னு சொல்லி என்னென்ன எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றலாம்னு சொல்லி சந்தோஷம் இருக்குது. ஒரு 60,000 ரூபா போட்டு விட்டது. அது உங்களோடாக நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாலும் ஓமண்டவன் இப்போ கொண்டு போய் நாங்கள் சொல்லல. அது எங்களுக்கு இப்போ இது வேண்டாம் மாற்றி போட்டு விடுங்க. எங்களுக்கு இப்போ கொண்டு நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆனால் நீங்கள் இந்த ஒரு காரியத்தை செய்ய முதல் கேட்டுக்கலாம் இருக்கா. இப்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்து இப்போ 6 மாதத்துக்கு நீங்கள் சரி இப்போ நாளைக்கே வந்து இப்படி கேட்குறேன் வைப்பேன். இப்போ ஊருக்கு வட்டி கொடுத்து அவங்களுக்கு நல்ல லாபம் பெறுமெண்டு என்ன செய்வீங்க? நீங்கள் யோசிப்பாங்க இந்த 45 லட்சம்ன்றதை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா? எதிர்பார்க்கல. 1 லட்சத்தையே நாங்கள் எதிர்பார்க்காமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் என்ன கண்டாலும் ஒரு 15, 20, 30 அப்படித்தான் கையில் வச்சிருக்கிறதா சேர்த்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தான் இவாக ஒவ்வொரு முறையும் கொண்டு போய் சேர்த்து தான் இவாக கொண்டே காட்டுறது. 60 பேர் சேர்ந்து 45 லட்சம் ரூபா 50 நாளைக்குள்ளே நான் கொடுத்துட்டோம். கிருஷ்ணா அண்ணே ஊடாக நீங்கள் அனுப்பப்படும் ஒரு ரூபா காசாயினும் ஒரு வீண் போகாமல் யாருக்கு கொண்டே சேர்க்க சொல்கிறீங்களோ அவைக்கு நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கிறார். அது இன்னும் அவர் இல்லையென்று சொன்னால் தண்ட காசையும் கூட போட்டு கொண்டு வந்து எங்களுக்கு தர்றார். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ எங்களுடைய வீட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்றைய தினம் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் வந்துட்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னே வந்துட்டு வரணி பகுதியில் வந்துட்டு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சுருந்தோம். வந்துட்டு 4 வயசு நிரம்பின ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்துட்டு அந்த ஈரல் வந்துட்டு அழைக்கிட்டதோ சம்திங் அது வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணாததால் வந்துட்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு ஒரு பிக் சர்ஜரி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வந்து எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஹெல்ப் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சர்ஜரி கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேலே முடியும் அப்படின்னு சொல்லியும் அதில் காஃபை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பொறுப்பெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு காஃப் வந்துட்டு இவங்க போடணும் அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்களாம். அப்போ இவங்களால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 40 லட்சம் இல்லை 45 லட்சம் இல்லை ஒரு 4,000 இல்லை ஒரு 40,000 கூட போட முடியாத ஒரு நிலைமையில் வந்துட்டு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் எங்களை தேடி வந்தாங்க வந்துட்டு இப்படி கிருஷ்ணா வந்துட்டு எங்கள்கிட்ட பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்துட்டு அவங்க என்னை தேடி வரும்போது உண்மையிலே வந்து அது எனக்குமே வந்து கொஞ்சம் பெரிய ஒரு டார்கெட்டாக இருந்தது 45 லட்சம் அப்படின்னு சொல்கிறது வந்து. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்தது வந்துட்டு கண்டிப்பாக எங்களால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. காரணம் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் வந்து ஓகே நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ போயிட்டு வந்துட்டு கதைக்கும் போது தான் வந்துட்டு எனக்கே தெரியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட அண்ணாவும் வந்து சேம் இஷ்யூவால் வந்துட்டு
9 வயசில் இறந்துருக்கிறார். அப்போ ரெண்டாவதாக இந்த பிள்ளைக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்யாட்டி இந்த பிள்ளைங்க வந்துட்டு 9 வயசில் இறக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலால் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உண்மையிலேயே தவம் இருந்து பெற்ற பிள்ளையை வந்துட்டு தாங்க பறி கொடுக்க போகிறோம் காசு இல்லாமல் அப்படின்னு சொல்லி வேதனைப்படும் போது நாங்கள் போயிட்டு கதைச்சி நாங்கள் இருக்கோம், நீங்கள் ஒன்று கொஞ்சம் யோசிக்காதீங்க, நாங்கள் வந்துட்டு அந்த காசை உங்களுக்கு எப்படியாவது கலெக்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் வசனம் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த வகையில் உண்மையிலேயே அவங்க என்னையை நம்பினவங்க, அதாவது வந்து அந்த வீட்டுக்கார அக்கா வந்துட்டு என்னையை நம்பினவங்க, நான் வந்துட்டு எங்களுடைய உறவுகளை நம்பினான். ஸோ யாருமே வந்துட்டு கைவிடலை. அவங்க நான் நம்பின உறவுகள் வந்துட்டு என்னையை கைவிடலை, என்னையை நம்பின அவங்கள வந்துட்டு நான் கைவிடலை. ஸோ அந்த வகையில் நான் சொன்னேன் வந்துட்டு 45 லட்சம்ன்றது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு காசு. நான் சொல்லியிருந்தேன் வந்து அதை நான் வந்து ஒரேடியாக அவங்களுக்கு கொண்டு வந்து தர முடியாட்டிலும் ஒரு 2-3 கட்டமாக நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் முதலாவது கட்டமாக வந்துட்டு எங்களுக்கான ஒரு ஆரம்ப ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பூஸ்ட்டாக வந்துட்டு எங்களுக்கு 8,10,000 வந்துட்டு கிடைச்சது. ஸோ நாங்கள் அதை கொண்டு போய்ட்டு கொடுத்து நாங்கள் வீடியோ பதிவிட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை போட்ட உடனே வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு ஓகே இது வந்துட்டு காசு சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் முன் வந்தாங்க. நாங்களும் வந்து எங்களுடைய கண்ட்ரிபியூஷனை தாரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டாவது கட்டமாக நாங்கள் 25 லட்சம் ரூபா கொண்டே கொடுத்துனாங்க. சரி தானே, அப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டோடு கொண்டு போய்ட்டு கொடுத்துனாங்க. அப்போ 33 லட்சம் வந்துட்டு நாங்கள் கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டோம். ஸோ வந்துட்டு மூன்றாவது கட்டமாக வந்து நான் 12 லட்சம் தர இருக்குது, அதையும் நான் எப்படியாவது சேர்த்து கொண்டு வந்து தந்துருவேன் வெரி சூன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்காண்டி நாங்கள் இப்போ 45 லட்சம் கொடுத்துட்டோம். அப்படின்றக்காண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஆப்ரேஷன் செய்ய போகிறது இல்லை, இன்னும் ஒரு 2 months 3 months கழிச்சு தான் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இப்போ சில பேர் வந்துட்டு யோசிக்கக்கூடும் அப்பேன் கொண்டே இப்போவே காசை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே நான் யோசித்தேன் வந்து அந்த 45 lakhs வந்துட்டு சேர்ந்த கையோடு நான் அவங்களோட அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வந்தால் லைக் ஒரு 5,000 4,000 வந்தாலும் அதை வந்துட்டு அவங்களோட செலவுக்கு எடுத்துக்கொள்வாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களோட கணவரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவரை பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு உருப்படியான ஆளாக அவர் வந்து தெரிகிறார். ஆனால் அவரால் வந்துட்டு நிறைய வேலைகள் செஞ்சு கொள்ள முடியாத நிலைமையில் அவர்கிட்ட உடலில் வந்துட்டு நிறைய வியாதிகள் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு 33 லட்சம் வந்து நாங்கள் கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டோம். ஸோ இன்றைய தினம் நாங்கள் செய்ய போகிற நற்காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுதியான 12 லட்சத்தையும் நாங்கள் கொண்டு போய்ட்டு கொடுக்க போகிறோம். சரி தானே, அப்போ 45 லட்சத்தையும் நாங்கள் குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்துட்டு கையளிச்சிட்டோம். அப்போ நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்துட்டு காரணம் கொண்டும் டிரெக்டாக அவங்களோட நம்பரை வந்துட்டு நாங்கள் கையளிக்கிறது இல்லை வீடியோ பார்க்குறவங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சீட்டிங் எந்த வகையிலையும் வந்துட்டு இடம்பெறக்கூடாது அப்படின்றக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் டிரெக்டாக நம்பர் கொடுத்துருந்தா சிலவில் வந்துட்டு அவங்களுக்கு இதை விட ஈஸியாக வந்துட்டு ஏர்லியாக சேர்ந்துருக்கலாம் வந்துட்டு காசு. ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க கேட்டது வந்துட்டு 45 லட்சம் வண்டிக்குள்ளே மேபி வந்து அதற்கு அதிகமான பணமும் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ கிடைக்கலாம்னு சொல்லும்போது மனச்சாட்சி உள்ள மனுஷர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த 45 லட்சமே கிடைச்சது பெரிய ஒரு கடவுள்கிட்ட கூட எங்களுக்கு இதுக்கு மேலே காசு வேணாம், இதுக்கு மேலே எங்களுக்கு வர ஒவ்வொரு பணமும் இன்னொரு பிள்ளைக்கான உதவி பணமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணுவாங்க, வேணாம்ண்டுவாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வர்றப்போ வந்துட்டு அதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை வாங்கி கொண்டே இருப்பாங்க. அப்போ வாங்கி கொண்டு இருக்கும்போது வந்துட்டு இதில் இடையில பொறுப்பு நின்று ஒரு ஆள் இது எல்லாத்தையும் வந்துட்டு வெளிப்படுத்தாட்டி மற்றவங்களுக்கு வந்துட்டு தெரியாது இவங்களுக்கு உண்மையிலே எவ்வளோ பணம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க வந்துட்டு காணாதுன்னு சொல்லியும் அனுப்பி கொண்டே இருப்பாங்க. 45 லட்சம் 90 லட்சம் ஆகலாம், 90 லட்சம் 1.5 கோடி கூட ஆகலாம். சரி தானே. ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் இடையில நின்று அது ஒவ்வொருடையும் கதைச்சி பேசி வாங்கி டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லாக எழுதி அப்டேட் பண்ணி நீட்டாக அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து பேர்லேருந்து சகல டீட்டெயிலை வந்துட்டு நீட்டாக அப்டேட் பண்ணிவிட்டு கொடுக்குறோம். காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு வகையிலையும் வந்துட்டு அவங்களும் ஏமாற்றப்படக்கூடாது, இவங்களும் ஏமாற்றப்படக்கூடாது, சரியான முறையில் எல்லாம் சரியாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே நாங்கள் வந்துட்டு ஒரு 20 பேர் வந்துட்டு இதில் நாங்கள் எழுதி வச்சுக்கோம். ஸோ மேபி வந்துட்டு இதை கூட்டும்போது வந்து எங்களுக்கு 12 லட்சத்துக்கும் கூடிய ஒரு அமௌண்ட் கூட வந்துட்டு வரலாம். ஸோ வரும்போது நான் என்ன செய்வேன்னு சொன்னால் கண்டிப்பாக 12 லட்சத்தை மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க கேட்டதே 42 லட்சம் தான், நாங்கள் வந்துட்டு 45 லட்சம் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு மேலே இதில் வந்திருக்கக்கூடிய எல்லா பணமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. லைக் வந்து கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிறாங்க, வந்து அதேமாதிரி இப்போ லிவர் இஷ்யூவால் இருக்கிறாங்க, அதேமாதிரி வந்துட்டு அந்த என்ன சொல்கிற அந்த மேலே வாசல் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் அதை கொண்டு போயிட்டு சேர்ப்போம். சரி தானே, இவங்க கேட்டால் 45 லட்சத்தை கொடுத்தாலே அது போதுமானது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு வரும்போது வந்துட்டு கடைசியில் யார்கிட்ட வந்துட்டு வருதோ அல்லாட்டி இடையில யார்ட்டையும் வந்துட்டு முதல் அனுப்பினவங்களும் திருப்பி அனுப்பியிருந்தால் நாங்கள்
அவங்களுடைய இதுலேருந்து க்ரோப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஹெல்ப்புக்கு வந்துட்டு அதை ஆட் பண்ணி கொடுப்போம். அதாவது வந்துட்டு விஜய் சொன்ன மாதிரி என்ன எங்களோட பசிக்கு பிறகு நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு இட்லியும் இன்னொரு தண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு வரக்கூடிய உதவிகள் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி இன்னும் ஒரு அகலுக்கு கொடுக்கணும். காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க மட்டும் இல்லை, கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். சரிதானே? ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் இந்த 12 லட்சத்தையும் நாங்கள் கொண்டு போய்ட்டு ஒப்படைக்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்துட்டு பிக் சர்ப்ரைஸாக வந்துட்டு அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து நான் திருப்ப வந்துட்டு அதே விஷயத்தை கதைக்கிறேன்னு சொல்லி இல்லை. பட் வந்துட்டு அந்த சுதந்திர தினத்துக்கு நான் வந்துட்டு போனது பிழை அப்படின்னு சொல்லி வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் இப்போல்லாம் நீங்கள் டிக்டாக்ல போய் தட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே வந்து ஒரு நிறைய கும்பல் சேர்ந்து என்னைய கல்லன் சொல்லி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு தாக்கி கொண்டிருந்தாங்க. பட் வந்துட்டு அவங்க தாக்கினதில் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகி வந்துட்டு கூட இந்த சோஷியல் மீடியா விட்டு எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களோட எதிர்ப்பை வந்துட்டு தாங்கி கொள்ள முடியாமல். காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ மேபி அவங்க போன பாதை வந்துட்டு பிழையாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்க செய்கிற விஷயங்கள் வந்துட்டு பொய்யாக இருந்திருக்கலாம். ஆனால் எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்த டைம்லேயும் வந்து நான் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு என்ன சொல்கிறது சோர்ந்து போகையில். என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியும் வந்து நான் போகிற பாதை வந்துட்டு சரி, நான் வந்துட்டு நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு லீவ் ஆகி பயங்கர கவலையோடு போயிட்டாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் இவ்வளோ எதிர்த்தும் இவனை விழுத்த முடியலை அப்படின்னு சொல்லி. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 4ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கு வந்துட்டு நான் என் நண்பனுக்காக செய்யப்போன ஒரு காரியம் வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை கொண்டு வந்து விட்டுடுது. சரி, கொண்டு வந்து விட்டால் இதை வந்து ஒரு தாயமாக பயன்படுத்தி மறுபடியும் அதே செட்லேயும் பார்க்க அதிகமான செட் வந்துட்டு கிளம்பி இருக்குது. வந்து எங்களுக்கு எதிரான ஃபேக் ஐடி வீடியோஸ் லைக் வந்துட்டு டிக்டாக்ல போய் தட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை துரோகி, தேச துரோகி, தமிழின துரோகி அப்படி இப்படின்னு சொல்லி 1008 மெசேஜ் வந்துட்டு எந்த படத்தை வச்சு எழுதி எல்லாருக்கும் என்னை தவறாக காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. சரிதானே? ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணி கொண்டு தான். ஸோ நான் வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அதுலேயும் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, எல்லாம் யோசித்து செய்கிற கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு இது யோசிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கலை அப்படின்றதான் வந்துட்டு உண்மை. ஸோ அந்த வகையில் நான் நண்பனுக்காண்டி போனேன்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நான் எந்த ஒரு கட்டத்துலேயும் வந்துட்டு அரசியலையோ அல்லாட்டி இந்த பதவியையோ புகழையோ வந்துட்டு நான் விரும்புகிற ஆளே இல்லை. வந்து நான் வந்துட்டு மனுஷரை தான் அதிகம் விரும்புகிறேன். அதுலேயும் உங்களுக்கு தெரியும் வயது போனாக்கள் குழந்தையிலன்னு சொன்னால் எனக்கு மிகவும் அதிகம் வந்துட்டு விருப்பம். ஸோ யாரையும் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நான் வந்து செய்யக்கூடாது. அதாவது வந்து வேணுமென்று நான் செய்கிறது இல்லை. ஒரு சில நேரங்களில் நான் செய்கிற காரியங்கள் அப்படி வந்துட்டு உங்களுக்கு மாறி வரலாம். ஸோ அந்த வகையில் நேற்றைய தினம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்த அண்ணா மாதிரி பழகக்கூடிய ஒரு அண்ணா கூட எடுத்து வந்து சொன்னார், உன்னை நான் இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்ததில்லை, இனியும் நான் விட்டு கொடுக்க போகிறதில்லையா. ஆனாலும் நீ செஞ்ச அந்த ஒரு காரியத்தால் அண்ணாவுமே ஒரு கொஞ்சம் வந்துட்டு கவலைப்பட்டுறான் அப்படின்னு சொல்லி நான் அப்போ அண்ணாவுக்கு வந்துட்டு சொன்னேன், அண்ணா உண்மையாக இதுதான் அண்ணா நடந்தது, நான் வந்துட்டு வேணுமென்னு சொல்லி நான் போகலைன்னா நான் நண்பனுக்காண்டி தான் நான் அந்த இடத்துல போனேன். ஸோ போன இடத்துல வந்துட்டு அதை வந்து இப்படி வந்துட்டு சித்தரிச்சிட்டாங்க. முக்கியமாக வந்துட்டு நான் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கிறேன். நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு ஐக்கியத்தை ஒரு ஒற்றுமையை எல்லாரையும் வந்துட்டு உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தையும் வந்து நான் மனசில் வச்சுருந்தேனே தவிர வந்துட்டு நான் இது வந்துட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் போகுமென்று நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அண்ணா சொன்னார். எனக்கு தெரியும் வீடியோ பார்க்கக்குள்ளேயே நான் வந்து யோசித்தேன், நான் இது சம்மந்தமான விளைவுகள் என்ன வருமென்று தெரியாமல் தான் போயிருப்பேன் தம்பியா. ஆனாலும் வந்துட்டு இனிமேல் வந்து இப்படியான விஷயங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னா எங்களுக்கு எல்லாருமே வேணும், முக்கியமாக வந்துட்டு புலம்பெயர் தமிழர்கள் எங்களுக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், அண்ணா நான் ஒரு நாளுமே நான் யாரையுமே வெறுக்கிறவங்க இல்லை. அதுலேயும் வந்துட்டு புலம்பெயர் உறவுகள் இன்றைக்கி நான் வந்துட்டு பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே வந்து அதுக்கு பெரும் காரணம் வந்து அவங்க தான். ஸோ வந்து அவங்களுக்கு எதிரான வேலையை நான் ஒரு நாளும் செய்யணும்னு நான் கனவில் கூட நினைக்கிறதில்லை. ஆனாலும் நான் செய்ய போன ஒரு காரியம் வந்து அப்படி வந்துடுது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார், ஓகே நீ இதே வந்து சொன்னாய் அப்படின்னு சொன்னால் உன்னையே புரிஞ்சு கொண்டவங்க எப்பயும் முன்னோட இருப்பாங்களையா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அண்ணாவுக்கும் வந்து நான் நன்றியை கூறிக்கொண்டு நான் நடந்த அந்த ஒரு தவறுக்காண்டியும் வந்துட்டு மனம் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் எங்களோட செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்து செல்லுவோம். சரிதானே? அதாவது வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறேன், நல்லது சொல்கிறேன்ற பேரில் வர எல்லாரும் நல்லவங்களும் இல்லை. சரிதானே? இப்போ வந்து பாருங்கள், நாங்கள் இப்போ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு
இந்த அண்ணா வந்துட்டு எப்படி எடுத்து சொன்னார், அதே மாதிரி இன்னும் 2-3 பேரும் எனக்கு நல்ல மாதிரி எடுத்து சொன்னவங்க. சேம் டைம் வந்து அதாவது வந்துட்டு என்னைய தமிழின துரோகி என்று சொல்லி சொல்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த படத்தை போட்டுட்டு வந்துட்டு ஆர்ஐபி அப்படின்னு சொல்லி அடித்து வந்து அந்த வீடியோக்கள் நிறைய போட்டிருக்காங்க. சரி தானே, அதுக்கு கீழே ஒரு கூட்டம் வந்துட்டு ஆர்ஐபி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரித்து வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தெரியும் ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பீஸ், அதாவது வந்துட்டு நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீடியோ போட்டிருக்காங்க. சரி தானே, அப்படியெல்லாம் வந்துட்டு யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தமிழை பற்றியோ இல்லாட்டி தமிழர்களை பற்றியோ இல்லாட்டி மனிதர்களை பற்றியோ வந்துட்டு கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதா அப்படின்றதையும் வந்துட்டு நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் வந்துட்டு தவறு செய்யாதவன் வந்து யாருமே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு யார் தான் தவறு செஞ்சாலுமே நான் வந்துட்டு மன்னித்து மறந்து கடந்து போடுறான். ஆனால் நான் அதை தவறு செய்யணும் மட்டும் நினைச்சு செய்யலை. ஆனால் நான் ஒரு செஞ்ச காரியம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அது தவறாக பட்டுடுது. அதையும் அவங்க எடுத்து சொல்லி விளங்கப்படுத்தும் போது அதையும் நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கொண்டேன். ஸோ அதன் நிமித்தம் நான் இதுலேயும் வந்து நான் எந்த அந்த வீடியோவால் வந்து யார்ட்டையும் மனசு புண்பட்டிருந்தா ஸோ நான் அவங்களுக்குமே வந்துட்டு சாரி சொல்கிறேன். சரி தானே, எக்காரணம் கொண்டும் எங்களுடைய இந்த சேவை வந்துட்டு தடப்படாது. காரணம் வந்து இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் வந்து எங்களை பற்றி நாங்களே சொல்லக்கூடாது, உண்மையாக எங்களால் நல்லா இருக்கிறாங்க. அப்படியான சில விஷயங்களை நாங்கள் வாழ்க்கையில் கைவிட மாட்டோம். உதாரணமாக இன்றைக்குமே செய்ய போகிற இந்த ஒரு பெரிய காரியம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் அந்த பிள்ளையோட குடும்பம் வந்து எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிட்டு வரணிக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரி தானே, ஓகே இப்போ நாங்கள் வந்து வரணிக்கிட்ட வந்துட்டோம். லைக் வந்து போன முறை செஞ்ச மாதிரியே இருக்க நாங்கள் அந்த அமௌண்ட்டை கூட்டிக்கொண்டு போவோம். நீங்கள் யோசிக்கலாம் வீட்டேருந்தே கூட்டிக்கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ நல்லா இருக்கணும்னு சொல்லி. சேம் டைம் அந்த கூட்டுற அமௌண்ட்கள் வந்துட்டு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றக்காண்டியும் நாங்கள் வந்துட்டு வீடியோலையும் வச்சு கூட்டுறது. ஸோ அக்னி கூட்டுங்க. எஸ் தம்பியை காட்டினா இல்லாமா யா. ஸோ வந்து முதலாவது முடியும் பட்டிக்கா ஓம்மா முதலாவதா 1,00,000 40,000 50,000 90,000 90 9 4 சை வருமா. இன்னொரு 90,000 30,000 மூன்றும் 4 சை வரும். 1,00,000 1,500 25,000 50,000 40,000 40,000 1,00,000 30,000 60,000 50,000 40,000 1,00,000 50,000 1,00,000 70,000 20,000. ஓ போனா சொல்ல இப்போ கவிதாஸ் கொடு. கயாஸ் நீ போனோன்றோ. இந்தாக்கண்டா நீங்கள் முடிவெட்ட இல்லைன்னு. சரி 1,00,000 40,000 50,000 90,000 90,000 30,000 1,00,000 1,50,000 20,000 50,000 40,000 40,000 1,00,000 30,000 60 50,000 45 1 50 1 75. சரியா அக்னி போனதாங்க அவ்வளோ வந்து. ஆ ஓ
14 லட்சத்தி நீ உண்டு எவ்வளோ வந்து 14 15 அக்கு நீ 14 40 சரி நானே 14 40 அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு 25 கூட சொன்னான் அப்போ சரி அவன்கிட்டையும் சரி அப்போ 14 15 சரி தானே ஓகே அப்போ போண்டு ஃபைனலைஸ் பண்ணுவோம் நான் அடிக்கிறேன்னா இந்த அக்னி சொல்லு நான் அடிக்கிறதுலேருந்து ஓ 1 40 50 90 90 30 1 1.5 25 50 40 40 1 30 60 50 45 1 50 போடுறா மிஷினா அடிட்டீங்களோ 1 45 அவ்வளோதான் சரி 14 15 சரியா ரைட் 14 15ண்டா போன வீடியோவில் 25 41 ஏன்னா 25,41,000 போன வீடியோவில் வந்தேன் இப்போ 25,41,000 போன வீடியோவில் வந்தது என்ன சொன்னால் அதில் 41,000 கொடுக்கல நாங்கள் ஏன்னா அடுத்த வீடியோ கொண்டு வந்தால் சொச்சமாக கிடந்தபடியா ஏன்னா 25,41,000 அப்போ வந்து எங்களுக்கு தேவை மொத்தம் 45 லட்சம் முதலாவது கதையை விடுவோமே முதலாவது 8,10,000 கதையை விடுவோம் அப்போ 25,41,000 சொன்னால் எங்களுக்கு இன்னும் எவ்வளோ தேவை 25 லட்சம் அதை 8 லட்சம் கொண்டு பார்த்தா 33 லட்சம் 12 லட்சம் தேவை 12 லட்சத்துக்கு போன 41,000 நிற்குது அப்போ 12 லட்சத்துலேருந்து 41 கழிச்சு அண்டே 11,59 தேவை எங்களுக்கு என்ன 11,59 தேவை 11,59 தேவைண்டா இப்படி செய்வோம் நாங்கள் இந்த 12 லட்சத்தையும் கொடுப்போம் இன்றைக்கு கொடுத்து போட்டு அந்த போன ஒரு 41,000 புரிம்பா கையில் கொடுப்போம் சரிதானே இப்போ கையில் கொடுத்தோம்னு சொன்னால் இன்றைக்கு 12,41,000 கொடுக்கணும் சரிதானே கொடுத்தோம்டா அவங்க அந்த 41,000 ரூபா செலவுக்கு வச்சுக்கொள்ளட்டும் பிறகு அந்த 45 லட்சத்தையும் அவங்க பேங்கில் வச்சுருந்தா அந்த வட்டியில் எடுத்து செய்யட்டும் சரி அப்படின்னு சொன்னால் இப்போ 14,15,000 வந்தല്ലോ இப்போ எங்களுக்கு இந்த காசில் எவ்வளோ தேவை 12 லட்சம் தேவை சரிதானே இந்தியன் காசில் 12 லட்சம் தேவை இந்தியன் காசில் 12 லட்சம் வண்டி இல்லை போன ஒரு 41,000 ஒருத்தருக்கு கேள்விப்பட்டோம் இல்லைண்ணா 41,000 இல்லை அது 40,000 இல்லை அந்த காசை அதில் அட் பண்ணல தானே அட் பண்ணாமல் தான் 45 வந்தது சரி 25 41 வந்தேண்ணா ஓகே அட் பண்ணாமல் 25 41 வந்தது ரெண்டா இப்போ இன்றைக்கு 12 லட்சம் தேவை அப்படி தானே இன்றைய 12 லட்சம் தேவை அந்த 41,000 ரூபா புரிம்பு சரியா அப்போ 12 லட்சம் தேவைண்டா இதில் 2 லட்சத்தை கழிக்கணும் 2 லட்சத்தை கழிக்கிறேன்டா 8 காசில் கழிப்போம் கனவேட்டையில் கழிச்சாலும் பிறகு கனவேர் கோல் பண்ணி எரியணுமே இருக்கும் அது பார்க்க ஒரு ஆள் 2 பேர்ட்டு கழிச்சு விட்டோம்னா சோழி இல்லை சரிதானே இருந்தாலும் அந்த பிள்ளைக்கண்டு விரும்பி அனுப்பினாக்கள் ஒரு இது ஒன்று இருக்குமில்லோ அதையும் பார்க்கணும் நாங்கள் இவைக்கு நாங்கள் கட்டாயம் எங்களோட காசு போய் சேர்ந்துருக்கோம்னு சொல்லி அப்படியே ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்லோ அதால் இதில் வந்து சாந்தன் அண்ணான்னு சொல்லி அவர் வந்து போன முறையும் 50,000 தந்தவர் இந்த முறையும் 1 லட்சம் ரூபா அனுப்பினார் சரியோ அப்போ அவர்கிட்ட 1 லட்சத்தை பட்டுவோமா அவர் ஒருக்கா கொடுத்துருக்காரு தானே அதால் அண்ணாண்ட 1 லட்சத்தை நாங்கள் இதுக்கு எது தூக்குவோம் இப்போ அவருக்கு தெரியாதான்டா காணும் வருமண்டு அப்போ அந்த மனுஷன் என்ன தானும் கொஞ்சம் போடுவோம் காணா வருமன் வச்சு கொடுக்குறாரு சரியானே ரைட் அப்போ அண்ணாண்ட 1 தூக்கினா 1 லட்சம் கழிக்கும் இன்னும் சரியா இன்னும் 1 லட்சம் கழிக்கணும்டா கிறுக்கு மூவாக்கிட்டே கொடுப்போம் அது ஏற்கனவே லேட் ஆகிடுது அதாவது அதை கொடுப்போம் அதே மாதிரி ரைட் இதில் வேறு புதுசாக அனுப்பினா கதை கட்டாயம் கொடுக்கணும் பழக்கம் இல்லாத கதையை கொடுக்கணும் என்ன அவை நம்பிக்கை முக்கியமான அதே மாதிரி இது அனுபவமா வந்து 1.5 லட்சம் அனுப்பியிருக்காடா அம்மாண்டியில் ஒரு 50 எடுப்போமே ஏன்னா 50 எடுத்தோம்னா நாங்கள் அந்த கிட்னி படியனுக்கு இல்லாட்டி அவனுக்கு கொடுக்கலாம் சரியோ அதுலேயும் ஒரு 50 எடுப்போம் -50,000 சரியா அப்போ 1.5 லட்சம் கழிச்சாச்சு 1.5 லட்சம் கழிச்சா இன்னும் அவ்வளோ அழிக்கும் 2 லட்சம் 60,000 கழிக்கும்
60,000 கழிக்கணும்னு சொன்னோம். அல்லாட்டி அப்படியே கொடுப்போம் 14-15 மணிக்கு. ஏன்டா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகளும் இல்லை, ஒரு வார செலவு வரும் தம்பி. ஆனால் யோசிச்சுப்பார், 45 லட்சத்தையும் தாண்டி இல்லை வந்துருக்குது. 45 லட்சம்ன்றது சரி, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் வாங்க தானே. இப்போ நாங்கள் எதுக்கும் இதில் கழிக்கிற ஒரு ஆளை கால் பண்ணி அவற்றை மென்டாலிட்டியை கேட்போம், எப்படி இருக்குன்னு கேட்டு போட்டு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். என்ன இருந்தாலும் நாங்களாம் முடிவு எடுக்கணும். சரி தானே, அப்படி செய்யாமல் இருக்கா. ஒரு ஆளை கேட்போம் இருக்கோம், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு மெட்டாக்கள்டே நாங்கள் அப்படியே கொடுத்துடுவோம். சரி தானே, நாங்கள் நல்ல நோக்கத்தோடு செயற்படுற சில பேர் அதை அப்போ ஹாஸ்பிட்டல்மெண்டா சில வேலை யாரும் தவறாக புரிஞ்சுக்கூடாதுல்ல. இப்போ இன்னொரு மெசேஜ் போட்டுவான்பா. சகோதரம், சுதந்திர தினம் வந்து நாங்கள் மட்டும் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடல, சார்னர் வந்து கொண்டாடிக்கிறாங்க. சார்னர் டீம் அவங்க வந்து கிளீன் ஸ்ரீலங்கா சுதந்திர மூடாக செஞ்சு எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து ஜாழ் மாவட்ட மத போதகர்கள் எல்லாருமே சேர்ந்து சைவ குருக்கள் எல்லாருமே சேர்ந்து கச்சேரியில் வந்து கொண்டாடிக்கிறாங்க சுதந்திர தினம். இப்படி வந்து பல அமைப்புகள் வந்து அந்தாண்ட நாங்கள் மட்டுமில்லை நிறைய பேர் கொண்டாடிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அதில் கொண்டாடின நாங்கள் மட்டும்தான் சிங்களாக்கள் போல, மற்ற எல்லாம் தமிழர்கள் போல. அதான் என்ன சொல்றது, இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா ஒரு சின்ன பொறாமை ஒன்று இருக்கு முழு பேருக்கு. அந்த பொறாமை நிமித்தம் தான் அது ஒரு ஆளை மட்டுமே பேஸ் பண்ணி போட்டுருக்காங்க. இதை பார்க்க போனா வந்து இந்த போட்டோ கூட பெருசா ஒன்றுலையுமே ஃபேமஸா தெரியல. அதான் அந்த ஊட போட்டோ தான் மெயினா, ஏதோ நீங்க தான் தலைமை தாங்கி முழு காசும் வாங்கி செஞ்ச மாதிரி தான் அந்த கதையில். ஸோ எனக்கு இதுல இருந்து ஒன்று மட்டும் அந்த பொறாமையில தான் அறவாசின்னு நடந்து கொண்டு இருக்குது போஸ்டர் எல்லாமே. இதை பார்க்க போனா அந்த ஒரு ஆளை எப்படியடா தட்டி கவுக்கலாம், எப்படி விழுத்தலாம்னு தான் அந்த பார்த்து கொண்டு இருந்து போஸ்ட் போட்டுருக்குறாங்க. இப்போ தேடி பார்த்ததுக்குள்ள எங்களை விட எவ்வளவோ பேர் செஞ்சுக்கிறாங்க, எவ்வளவோ பேர் போஸ்ட் போட்டுருக்குறாங்க, எவ்வளவு நியூஸ்ல வந்திருக்கு இப்படி செஞ்சேன்னு சொல்லி சுதந்திர தினம். அப்போ எங்களை மட்டுமே எங்களே உங்களை தான் மெயினாக டார்கெட் பண்ற அளவுக்கு அவ்வளவு எரிச்சல் பொறாமல் இருக்குது ஒரு சில. உண்மையிலே அவனும்ப்பா என்ன சொல்ல, எங்களை கூட்டியனுடைய மெனவன்றான் எங்களோட போஸ்டரில் பார்த்துட்டு. ஆனால் அவன் சொல்கிற ஆங்கிள்லேருந்து யோசிச்சுப்பார். இன்றைக்கி நான் கூட அந்த இடத்துல வந்து சம்மந்தம் இல்லாதவராளாக போனான். அவன் தான் முழு தலைமை தாங்கி நடத்தினது. அவனை ஒரு தடவை போடலையேடாப்பா, என்ன சொல்கிறாக்கு நீ? அப்போ அதில் ஒரு 1000 மகள்ன்னு இருப்போம், அதில் ஒரு 1000 மகள் ஒரு போடலையே, ஏன் என்னையை மட்டும் போடணும்? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வியூஸ் தேவை. சரிதானே, எல்லாரோட வீடியோஸும் ரீச் ஆகணும். மற்றது எங்களை கவுக்கணும், எங்களோட வளர்ச்சியை கவுக்கணும். நாங்கள் நல்லா வரக்கூடாது. அது கூட பரவாயில்ல, நீங்கள் செய்யுங்க. இந்த இதுகளுக்கு போகிற உதவியே இந்த அப்போ தான் இருக்கிறீங்க. அவன் அதை பற்றி ஆராய்ஞ்சு கொண்டிருக்கான் பாவம், நல்லபடியும் சரி. ஒரு மாதிரியான விருந்து புரிம்பா சர்ச் பண்ணி பார்த்தா உங்களை விட நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க எக்கச்சக்கம். எங்கள்கிட்ட வந்து அவ்வளவு யூடியூபர்ஸும் அங்கேயும் போயிருக்கிறாங்க. அப்போ மெயினா அதுவும் நான் பாக்குறேன் என்ன கூடிய எல்லாம் அதுலயும் போடல பார்த்தா உங்களை தான் தூக்கி போட்டுக்கிறாங்க வீடியோல எல்லாம் புரிம்பா இருக்கு யார் செய்யறேன்னு சொல்லி. அது இவருக்கு அதுக்குள்ள ஒரு கவலை வர்றது, என்ன போடலேன்ட்டு. உன்னை போட்டுருந்தா நீ தூக்கு போட்டிருப்பேடாப்பா, நான் என்னோடைய தாங்கி கொண்டிருக்கேன் உள்ளத்தையும் தாண்டி. சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். இன்றைக்கு ஒரு லைவ் ஒன்று துவாசியாக ஒன்றாண்டாப்பா சலூனில் இருக்கேக்க 7 பேர் இருக்காங்க. US தமிழ்நாடு அமெரிக்காவிலேருந்து போகுது லைவ். ஒவ்வொன்றா விடக்கூடாது, ஒவ்வொன்று விட்டால் ஜனாதிபதி யாருக்கு நிற்பானா? ஒவ்வொன்று அடுத்த அரசியலில் குதிக்கிறது தான் இந்த விளையாட்டு காட்டுறான். ஒவ்வொன்றா விடக்கூடாதான். யாரா சொன்ன உங்களுக்கு எல்லாம் அப்படி? கடவுளே ஏசப்பா, என்னத்தை சொல்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் இப்போ இந்த வந்த அளவில் பார்ப்போம். நாங்கள் இப்போ ஒரு அண்ணா அந்த 1 லட்சம் ரூபா காசு அப்படியே வெட்ட போகிறோம்னு சொன்னோம் தானே. அவர் போன முறை அனுப்பினோடையே நான் வெட்டுவோம்னு சொன்னேன். நான் அவர் கால் பண்ணி கேட்போம். சரி, அவர்கிட்ட மைண்ட் செட் அப்படி என்ன செல்லக்கூடியும் சாப்பிட்றாடா கையில் எடுத்து கண்டனாண்டாப்பா. அது இதுடா வைத்தியம் கையில் எடுத்ததா? அதே எடுத்தது நம்புறாடே எடுத்தது. அதே என்ன வேறு நம்மட்ட கதை விடையில இது என்னமான் உண்மையா நீங்கள் இதுலையே சாப்பிட கொள்ளைக்குள்ள எங்களுக்கு தாங்கலண்டாப்பா. சரி, ஓகேண்ணா, சந்திப்பேண்ணா. ஓகே, பாய் 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 பாய். என்னடாப்பா அந்த அண்ணா ஆஃப்லைனில் இருக்கார். முன்ன ஒருக்கா ஃபோன் பண்ணி தேவை நிப்பி நிவே நிற்கணும் கேட்போம். ஆன்சர் இல்லை.
இவன் இப்போ இங்கேருந்து போயிட்டா வந்து சொல்லிட்டு போனேன். பார்த்துட்டு போய்க்கு காரு. ம் நாங்கள் செஞ்சால் சரியாக தான்டா அப்போ செய்வேன்டா. அப்போ என்ன போய் பிள்ளையா செய்யப்படும். வேறு யார் அரிசி கேட்டு பார்க்கலாம். ஓமாக்கா அங்கே வீட்டையா? சரி அக்கா. அவருக்கா வைங்க, நான் அடிக்கிறேன். அவர் அடிக்கிறார், அண்ணன் அடிக்கிறார். ஹலோ. ஓமண்ணா நான் கால் பண்ணேன். இப்போ ரிங் போயில தான் மெசேஜ் போட்டு பார்த்து நான் என்ன கதை என்றால் எங்களுக்கு அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளைக்கண்ணா இன்னும் 12 லட்சம் தேவை. அப்போ 12 லட்சம் தான் தேவை. ஆனால் இன்றைக்கு வந்ததெல்லாம் கூட்டி பார்த்ததில் இன்னும் ஒன்று நான் அட் பண்ணவும் இல்லை. 14 காலுக்கிட்ட வந்துட்டுது. அப்போ அவைக்கு அந்த 12 கொடுத்தாலே காணும். என்னண்டா 45 கொடுத்தா ஓகே. என்னண்டா இப்போ அவை கேட்டதை செய்கிறதே பெரிய விஷயம் என்ன. ஏன்டா இப்போ ஒரு ஆளுக்கு எக்ஸீடாக உதவி போகிறத விட இன்னும் ஒரு ஆட்களுக்கு போகிறது நல்லதல்லோ. அப்போ நான் இதில் 14 கால் வந்தால் அப்போ நான் 12 மட்டமாகிறதுக்கு வந்துட்டு ஆட்ட காசை வட்டி வேறு யாருக்கும் கொடுக்கலான்னு யோசிக்கக்குள்ளான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உங்களோட காசு போன முறையும் ஒரு 50 கொடுத்தேன் நாங்கள். இந்த காசு நான் வச்சிருந்தது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. ஓகே. அவங்களுக்கு கொடுக்கறது 50-50 2 பேருக்கு. இப்ப இந்த வாக்கு காசு பத்தாதோண்டு நீங்கள் அதுதான் நான் சொன்ன பாத்தியே. நீங்கள் நான் இவனை சொன்னேன் தம்பிக்கு, நீங்கள் நினைச்சிருப்பீங்க வந்து காசு சிலவில் காணாமல் இருக்குதோ சரியானு தான் இந்த ஆள் கிடந்ததை அனுப்பியிருக்குமென்னு சொல்லி எதுக்கும் ஒருக்கா எடுத்து கேட்போம். நீங்கள் அதே மாதிரி தான் அனுப்பியிருக்கீங்க. அப்போ உங்களை இந்த 1 லேக்கை நான் இதுக்குள்ளால் எடுக்கிறேன். நான் சரி தானே எடுத்து அதை நாங்கள் வேறு 2 ஃபேமிலிக்கு பிரித்து கொடுப்போம். அல்லாட்டி யாராச்சும் வேறு குடும்பத்தை கொடுப்போமா? ஏன்னா இப்போ ஒவ்வொருத்த இணைப்பும் வந்து இவைக்கு காணான்னு நினைச்சு தானே போட்டிருப்பீங்க. ஆனால் இவைக்கு வந்துடுதல்லோ. அதால நாங்கள் இதுக்குள்ளால தூக்கி நாங்கள் வேறு ஒன்று கொடுப்போம். என்ன என்ன இப்போ நாங்கள் 45 லட்சம் மண்டைக்குள்ளே 30 லட்சம் கொடுக்கவும் இல்லை, 35 கொடுக்கவும் இல்லை, 39 கொடுக்கவும் இல்லை, 44 கொடுக்கவும் இல்லை, மட்டமாக 45 கொடுத்துருக்கோம். முதலும் சிலவுக்கு காசு கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஸோ அதால் வந்துட்டு ஓகே காணும் மிதமிஞ்ச வேண்டாம். வேணும் அப்படியே காண மாட்டேன் கூட அனுப்புவேன் நீங்கள். ரைட் ஓகே. அப்போ நாங்கள் வேறு அகலை கொடுப்போம் அண்ணா. ஓகே தேங்க்யூ ஸோ மச்சா. ஓகே தேங்க்யூ பாய். ஓகே பாய். இவற்ற மைண்ட் செட் மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா எல்லோரும் இப்போ நான் கூட ஒருவனுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா இன்னும் ஒரு செஞ்சுட்டாங்கன்னா நான் திருப்பி கொடுப்பேன். இல்லை தானே நம்ம ஒரு தான் கொடுக்க பார்ப்பேன். சரி தானே. அப்போ ஓகே இந்த அண்ணாண்டியில் 1 லேக் பட்டுவோம். சரி தானே. அதை டிடெக்டட் அதை திருப்பி சேவ் பண்ணணுமா அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். அதேமாதிரி அனுபவமாண்ட கேட்க வேண்டாம். சரி தானே. அவங்க 1.5 லட்சம் அனுப்பியிருக்காங்க. அதில் 50 பட்டுவோம். சரியா. அப்போ இன்னும் 60,000 பட்டுவோம். சரி தானே. 60,000 பட்டோம்டா. இதில் ராகினி அக்கா 45,000 நிற்கிது. அக்கா வச்சு கேட்டுப்பா 50 ரூபா. இப்போ நாங்கள் இதுகளை வீடியோவில் லைவாக செய்யக்குள்ளே உங்களுக்கும் பார்க்க நல்லா இருக்கும். அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்டா என்ன அதுக்கான தான் லைவாக செய்கிறது. அக்னி இதில் 9 இருக்குது. அந்த பேக்குக்குள்ளே இருக்க ஹாஸ்டில் ஒரு 3 அடுங்க ஒன்று இந்த அக்கா சிலவில் தான் ஃபஸ்ட்டு அனுப்பி வேண்டிய அவைக்கே கொடுக்க சொல்லுவாள். எப்படி சொன்னால் காய்ச்சி பார்ப்போம். வந்து எங்களுக்கு பொறாமை இல்லை சத்தியமாக. ஒரு ஆளுக்கு கிடைக்கிறதில்ல பொறாமை இல்லை. ஆனால் இன்னும் ஒரு ஆளுக்கும் போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவ்வளோதான். இல்லை நான் அந்த 25,000 ரூபா அனுப்பி போட்டு எடுத்து கத்திக்கணும்டா. அவா பேரனையாவுக்கா நீ என்ன கேட்குற? அவா கடிச்சு கூட காசை நான் ரூபா கொடுக்கொண்டு அவா கிரந்தம் வந்துடு. அக்கா எடுங்க 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 டைம் ஆகுது. இவங்க எடுக்கிறாங்களா இல்லையோ ஒரு 50,000 பார்ப்போம். ரைட் இவர் எடுப்போம். அஜீவன் ஆண்டி எடுப்போம். ஓடி ஓடி கேட்போம்மா பாம்டா அவனோட கண்டோ சேம் பண்ணி தந்துட்டு என்னட்டு காய் காய் ஹலோ ஓமாக்கா அண்ணா இல்லையோ? சரியா. என்னென்றால் அந்த லிவர் இஷ்யூவான பிள்ளைக்கு வந்துட்டு காசு அனுப்பினேன் ஒரு அண்ணா 50,000. அப்பாக்கா அது என்னென்றால் அதில் வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு இன்னும் 12 லட்சம் தேவைப்பட்டது எக்ஸ்ட்ராவா போன முறை கொடுத்ததை விட 12 லட்சம் தேவைப்பட்டது. ஆனால்
14 கால் வந்திருக்குதாக்கா. அப்போ நான் என்னென்றால் இப்போ உண்மையிலே அவைக்கு 45 லட்சம் காணும். அதுவே அவைக்கு பெரிய உதவி. ஏன்னா அப்போ எங்களுக்கு எக்ஸிடாக கொடுக்குறத விட அதை இல்லாத இன்னும் நிறைய பேர் இருக்கணும் இல்லோ. அப்போ அவையெல்லாருக்கும் கொடுக்கலாம். அப்போ நான் அதான் யோசிச்சேன், ஆட்ட காசை இதுக்குள்ளார டிடெக்ட் பண்ணுவோம்ன்றது தான் அஜீவனாண்ட ஞாபகம் வேறு அமீரண்ணாண்ட ஞாபகம் வந்துச்சு. அப்போ இருக்க ஆளை அடித்து கேட்டு போட்டு அதை மாற்றி வேறு யாருக்கும் கொடுப்போமாண்டு. ஓகே ஓகே மற்ற என்ன மகான்ல அனுப்பினாலும் பார்த்தேன் நீங்கள் நோர்வேல இருந்துங்கிற ஃப்ரெண்டெல்லாம் அவங்க என்ன நீங்கள் பார்க்கிறேன்னு கொண்டு இருந்தவா? நான் இன்றைக்கு அநேகமாக பார்த்துருப்பேன். அந்த பிள்ளைக்கு அனுப்பினாமோ? ஓ இந்த பிள்ளைக்கு தான் அனுப்பினாவா? ஓ என்ன பேராம்? அவ வந்து நான் நினைக்கிறேன் அவ பேசல விரும்பல அதெல்லாம் அனுப்பியிருக்கிறான்னு சொன்னவ. எனக்கு ஒரு அவன் நம்பர் டக்குன்னு ஷேர் பண்ணுவீங்களாக்கா? என்னென்றால் நோர்வேலேருந்து ஆட் பண்ணப்பட்டதுக்குள்ளே அவன் நம்பரை காணல. அப்போ இருக்கா டக்குன்னு அனுப்புங்க இருக்கா, என்ன நடந்தான்னு பார்ப்போம் இருக்கா. அப்போ நான் உங்களோட காசாக்கா டிடெக்ட் பண்ணுறேன்னா வேறு ஒரு ஆளை கொடுப்போமா? இல்லை நோ இப்போ நீங்கள் அவைக்கு தான் கொடுக்கணும்னா நோ வரிஸ், நான் அவைக்கே கொடுத்து விடுவேன், நோ பிரச்சனையே இல்லைக்கா. இப்போ என்ன இஷ்யூண்டா இப்போ வந்து எங்களுக்கு அவங்க கேட்ட அமௌண்ட்டை விட கூட வந்ததால் இப்போ எங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உதவி கேட்டுக்கொண்டு. அப்போ அவங்களுக்கு பயன்படும்ன்ற ரீதியில் தான் நான் சொன்னானே தவிர நீங்கள் அவைகளுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் கூட என்ன நினச்சிருப்பீங்க, அந்த பிள்ளைக்கு அந்த காசு எப்படியா சேர்ந்துடணும்னு நினச்சி தான் போட்டிருப்பீங்க. ஆனால் கூட்டிகிட்டேன்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லை நீங்களாக்கா இப்போ நான் எடுத்து கேட்டுட்டேன்னு என்னக்காண்டி சொல்ல வேணாம். உங்களோட விருப்பம் அந்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணுமெண்டா நோ வரிஸ், நான் கொடுத்துட்டே போவேன். அதை குறைக்கிறதால எனக்கு ஒன்றும் பெற போகிறது இல்லை. அது என்னன்னா இப்போ எனக்கு இப்போ அமீரன்னா பழக்கம் வந்து இப்போ நீங்கள் நிறைய உதவிகளுக்கு காசு அனுப்புறதால வந்து உங்களை கேட்டு நான் இப்போ புதுசாக அனுப்புகிறாக்கிட்டே நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அவைக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வரணுமெண்டாக்கா. நீ சரி தானே? அப்போ அப்போ எனக்கு டக்குன்னு அந்த நம்பரை அனுப்புங்க, அந்த நோர்வே அக்கான நம்பரை ப்ளீஸ். இது ரோட்டு அப்புறம் இவற்றை எம்பட்டு தம்பி. அப்போ அமீரண்ணாண்ட எம்பட்டினா 1 லட்சம் இதில் வட்டியாச்சு, 50 அனோமாண்டியில் வட்டியாச்சு. அப்போ 150 இவற்றை எம்பட்டினா 2 லட்சம். சரியா? நேற்று ஒரு அம்மா அந்த கேனடாலேருந்து காணாட்டி தான் கொடுக்க சொன்னோம். அப்போ காணும் இல்லை. அப்போ 2 லட்சம் கழிச்சுட்டேன். இனி 15,000 இல்லை, ஒரு டைம் இல்லை. இன்னொரு ஆள்கிட்ட காசுல எடுத்து 15,000 கழிச்சு போட்டு அந்த 15,000 கொடுக்க நீ கேட்கவும் இல்லாது. அதால் அந்த 15,000 கொடுப்போம். சரி தானே? அப்போ 41,000 15,000 சேர்த்து 56,000 வகை செலவுக்கு கொடுப்போம். சரியா? அப்போ இன்றைக்கு 12,56,000 கொடுக்கும். அப்படி தானே? சரி தானே? ஓகே. அப்போ தம்பி இதில் 9 கிடக்கண்டா, இல்லை 356 செட் பண்ணணும். வருமா? 56 கிடந்து உருண்டு பிறல்ற எவ்வளோ இதுக்குள்ளே? 340 கிடக்கணும். 340 கிடந்தால் அங்கால இப்போ ஒரு 16 தானே இந்த பேர்ஸு கிடக்கணும் சார். மற்றது இதாக இருக்குது நோர்வே. இது என்னென்னு மிஸ் ஆகினது? அது அக்கா ஒரு ஆள் காசு அனுப்பின அவருக்கு டக்குன்னு செக் பண்ணணும். அது இருக்கா வெயில பொறுவார் தம்பியாக்கா. நீங்கள் இந்த கருத்தை ஃபோனை ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்க. இந்த ஃபோனை நான் கிளியர் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. இவன் இப்போ தொடர்ந்து வீடியோவாக நீங்கள் அதனால் போய்ட்டு ஒரு ப்ராங்க் பண்ணவுமே இல்லை. அது என்ன இல்லை 5 வச்சு ஒரு கொஞ்சம் காசு மாறி கேட்போம்ட்டு போய் இதுதான் விடுங்க. டக்குன்னு இந்த நம்பரை செக் பண்ணி போட்டு போவோம். சரியில்லை இப்போ கேட்டு போட்டு இது ஃபுல்லாகிடுங்கோ. ஒரு 340 ஃபுல்லாகிடும். ஒரு இதாக 2 பாப் 47 92 அச்சா சொல்லுங்க. சேனலில் நைஸ் டு மீட் யூ. இங்கிலீஷா? அது தானே ஆட் வந்தீங்க? தனியே தானா? தண்ணி இதாக போனீங்களா? எங்கே தண்ணி எடுத்தீங்க? எங்கே? ரைட்டு. வீட்டை இல்லையா கிணறு? கிணறு இல்லையா வீட்டை? யாரா இருக்கிறீங்க வீட்டை? எங்கள் மாமா அப்பா. ஏன் கலைக்குது? நீங்கள் ஒரு பிள்ளையா? கிணறு இல்லையா வீட்டு? குடி தண்ணி இல்லை என்ன? ஓகே. எத்தனை படிக்கிறீங்க?
19 ஓயில் சரி ஓகே அப்போ சந்தோஷமாம்மா என்ன காணா போயிட்டாங்கண்ணா ஓகே என்ன ஓகேடா ஓகே பாய் 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 என்னடா நம்பர் பிளே அனுப்பிவிட்டா அவ்வளோக்கடாப்பா 5 7 10 4 6 10 தானே 92 80 அக்கா வாட்ஸ்அப் காட்டுதே இல்லையாக்கா அவரோட நம்பருக்கு வாட்ஸ்அப் காட்டுது இல்லையே சரி 3:40 அதில் அப்போ இதில் 9 இல்லை 11:40 அக்கா வாட்ஸ்அப் காட்டுது இல்லையாக்கா இறங்கி போவோம் அப்படியே இப்போ அவன் காசுக்கு தேவையில்லை தானே அவரோட காய்ச்சி இப்போ நான் வேற ஒன்றை கொடுப்போம் இப்போ இறங்கி போவோம்பா இதே இந்த வைக்க தாங்கடா போல பொக்கெட்டுகளை கொண்டுக்கும் அதுக்கு முஸ்பாத்தி கொண்டு விட்றா கொண்டு போய் நீ தான் பைக்கோடாப்பா இந்த அது அண்டே மாதிரி வை அக்னி அந்த அக்னியில் கூட நீ வை அக்னி சரி அக்னியை கண்டோசும் சாப்பிட இல்லையாப்பா பம்பரத்தலேன்னு எடுத்து போட்டு ஆள் நல்லா பொய் சொல்லுவாப்பா இல்லை ஆள்கிட்ட மண்டே பாருனாக்கா சேவல்கிட்ட கொண்டு வாங்கிக்கிறேன் இது பிஹெச்ஏ கார் அடிக்கடி செக் பண்ண வந்த மாதிரியா எங்கட வாடு ஓடணும்டா லைட்டாக வண்டி வைக்கிற அக்கினி ஆள் நிற்குமா ஆளை கொஞ்சம் சிரிக்க வைக்க தான் கிடக்கு அக்கா அப்படி சும்மா இருக்கத்தானே வேணும் அப்புறம் என்னன்னு நீங்கள் கால் பண்ணிருக்கீங்க ஃபோனை விட்டுட்டு நான் இவாக்கு சாப்பாடு அந்த சென்டரில் சமைச்சு கொடுக்குறது கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டேன் சரி என்ன மாதிரி ஆள்கிட்ட பாடல் போகுது எங்கள் அண்ணா இல்லையே கருவாடை கொண்டு விட்டாரா ஓகே எப்படி இருக்கா இப்போ மகள் ஓகே இருக்கிறாவா பாப்பன் சொக்கர் கஞ்சா சொக்கர் பாப்பா கிட்டப்பாங்க சரி கண் இஷ்யூ இல்லைண்ணா என்ன கொஞ்சம் இந்த மஞ்சள் தண்ணி மாதிரி ஆக வேண்டிய அந்த முதல் கொஞ்சம் இந்த கீழே கொஞ்சம் மஞ்சள் இதாக வந்து கூட வரேன் கூட இப்போ அப்படி இல்லைண்ணா அப்போ நான் வேலையாக போயிட்டாரா ஓ இன்றைக்கு ஜாவாரத்துக்கு போயில கருவாடு புரியுமா சொக்கா கிடக்கடா என்ன எத்தனை வயசு அளவுக்கு 4 வயசு 4 மாதம் 4 வயசு 4 மாதம் வேணா அப்போ என்ன மாதிரி சேர்த்து போகிறதா போடுறீங்க என்ன மாதிரி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறத குறித்து என்ன கதைச்ச வியாக்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷப்படினவோ எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி எல்லாம் சந்தோஷப்படினவே என்று சொன்னால் தங்களால் உதவி செய்ய முடியாட்டியும் இந்த பிள்ளைய காப்பாற்றுறதுக்காண்டி உதவி செய்கிறதுக்கு எத்தனையோ உள்ளங்கள் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட நல்ல சந்தோஷமாக இருக்கேன் இந்த பிள்ளையாவது நீங்கள் காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கேன்னு சொல்லி என்ன அக்கா வாட்ஸ்அப் இல்லைன்னு மெசேஜ் போட அவங்க வீட்டில் இல்லை போலக்கா வாட்ஸ்அப் காட்டுன்னு அப்படி சொல்லினமா எல்லாருக்கும் சந்தோஷம் இதை விட்டு சந்தோஷம் தானே சொல்லி சந்தோஷப்படத்தானே வேணும் இதில் கவலைப்படுறக்கு என்ன இருக்குன்னு கவலைப்படுறக்கு ஒன்றும் இல்லை தானே எவ்வளோ காலம் எல்லோரோடையும் கதை கேட்கல கண்ணீர் தான் எல்லாரோடையும் கதை கேட்கல இப்படியே அழுது இதாண்டு கவலையாக தான் இருக்கிறேன் இப்போ தான் சொல்லி நான் இப்போ கொஞ்சம் சந்தோஷம் முகத்தில் தெரியுதுன்னு சொல்லி என்னென்ன எப்படியாவது பிள்ளைய காப்பாற்றலாம்னு சொல்லி சந்தோஷம் இருக்குது இனி கடவுள் ஆண்டவர் தான் அங்கே காசு இப்போ பொருளாதார பிரச்சனை ஒன்று மெயினாக இருந்தது அதை இப்போ நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டோம் கொஞ்சம் அப்போ இனி மிச்ச பிரச்சனைகளும் எல்லாம் கைக்கு சரியாக வரும்னு சொல்லி நம்புவோம் என்ன பாலத்தும் வேறு கொஞ்சம் ஒரு 3 மணி அப்படித்தான் போன வேறு அப்போ கொஞ்சம் வேறு சொன்னாங்க வேணா சரி அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா அந்த உங்களோட புத்தகத்தை போட்டுட்டீங்களா காசை கொண்டு காட்டுங்க போன எடுத்து வந்தீங்கன்னா ஆப்பில் பார்க்கலாம் ஆள் பின்னால் வருது சார் அக்கினி காரை எடுத்து தண்ணி புத்தக வேண்டிய கார்லனே ஒரு எந்த கடையும் போட்டு போ இது கண்டோசி சொன்ன ஆட்டுமே தான் ஆளை பார்த்து வெளிநாட்டை அந்த வழியில் மாதிரி தான் கிடக்கேன் பேக்கு தான் கொஞ்சம் பழுதாக போட்டு
என்னமோ ஒரு அண்ணா ஒரு ஆள் இந்த நந்தன் என்று சொல்லி உங்களோட போன் அடிச்சுதான் நீங்கள் ஆன்சர் இல்லை என்று சொல்லி அவை ஒரு நாள் வெள்ள 9 மணிலேருந்து எங்கட வீடு சத்யராஜன் பேரை சொல்லி இந்த இடம் முழுக்க தடவி வீட்டை வந்தொரு இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு முதல் ஒரு 60,000 ரூபா போட்டு விட்டது. அது உங்களூடாக நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னான் ஓமண்டவன். அதன் நீங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தினாலும் அவைக்கு சொல்லிட்டு பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னேன். பண்ணி போட்டாங்க இல்லை அதில் கை வைக்கக்கூடாது சொல்லாமா. அப்போ நாங்கள் இப்போ இன்னும் ஒரு 12 லட்சம் இல்லை அவங்களுக்கு தெரிய இருக்குது 45க்கு. இது நாங்கள் இந்த நோமெல்லாம் நான் இப்போ கேட்டுட்டு தான் போட்டது 6 மாதம் போட்டுக்கிறேன் நோமெல்லாம். ஆனால் அதுக்குள்ளே எடுத்தா வட்டி இல்லாமல் எடுக்க எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இல்லையண்டா அது கொஞ்சம் வட்டியோட அந்த 6 மாதம் இப்போ இவாக்கு 6 மாதத்தால் தான் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு 1.5 லட்சம் ரூபா அதுக்கு ஒரு வட்டி வருமென்று சொல்லி சொன்னது. அப்போ நான் கதைச்சி போட்டு அப்படி இப்போ தேவை 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்குன்னு சொன்னால் வட்டி இல்லாமல் அப்படியே எடுக்கக்கூடிய மாதிரி தாங்கள் இதண்டு கிடக்கணும் நட்டமே அது. ஏனென்று சொன்னால் நான் இப்போ இந்த வாக்கு இந்த இதண்டைக்குள்ள இந்த 1.5 லட்சம் இருந்தாலும் அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமென்னு சொல்லி இல்லைக்கா உண்மையாக சொன்னா மாட்டீங்க. உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்டைக்கோ இல்லாட்டி ஆப்ரேஷனுக்கு முதலோ ஹாஸ்பிட்டலில் கட்டக்கூடிய மாதிரி செய்கிறது தான் முறை சரிதானே. அது அதுக்கு நேர்த்தியாக பயன்படுதுன்றது தெரியணும். இப்போ உதாரணமாக நாங்கள் வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணுற எந்த ஒரு காசுமே மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுன்ற காரணத்துக்காண்டி இருந்தாலும் நாங்கள் அதை முன்கூட்டியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரோம்னு சொன்னால் காரணம் அதை நீங்கள் பேங்கில் போட்டு வைக்கக்குள்ள உங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரமாண்டு. அது 2000மோ 3000மோ 4000மோ 5000மோ இவ்வளோண்டா வரட்டுமெண்டு. ஆனால் இங்கே இப்போ இதில் நீங்கள் செஞ்ச பிள்ளை என்னென்றால் 6 மாதம் வட்டி 6 மாதத்துக்கு கொண்டு இதை நீங்கள் டிபாசிட் பண்ணுறது பிள்ளையான விஷயம். ஏனெண்டா இப்போ நாங்கள் சொல்லி எடுத்ததே 3 மாதத்தில் ஆப்ரேஷன் செய்யணும். அதுக்காண்டி அவன் இல்லை நான் அப்படித்தான் கதை கேட்க சொன்னால் நாங்கள் 6 மாதம் இதன்றோம். ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் 6 மாதமே தேவை என்று சொன்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அவள் சரியாக நாங்கள் எப்படி சொல்லிக்கணும் 6 மாதத்துக்கு நாங்கள் போடுறோம். ஆனால் உங்களுக்கு இடையில் எடுக்கணும் என்றாலும் உங்களுக்கு நாங்கள் வட்டியை கழிக்காமல் அந்த 1 மாதத்துக்குரிய வட்டி என்றாலும் நாங்கள் ஆட் பண்ணி தருவோம்னு சொல்லியிருந்தா அவள் ஒரு நல்லவா அவள் ஒரு வெள்ளவா ஒரு கட்டிக்காரின்னு சொல்லலாம். ஆனால் என்ன 6 மாதத்துக்கு போடுறோம். ஆனால் நீங்கள் 3 மாதத்தில் எடுத்தாலும் நாங்கள் உடனே வட்டி இல்லாமல் தருவோம்ண்டா அதை நீங்கள் கேட்கவே தேவையில்லை. அது எந்த பேங்க்காரனுமே நாங்கள் எப்படி போட்டால் இடையில தேவைண்டா வட்டி இல்லாத தான் தருவான். இது என்ன கதைடா அப்போ இது வெறும் மொக்கவே இல்லையே. இதுக்கு நீங்கள் சேவிங்ஸில் போட்டாலே 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அந்த சேவிங்குக்குரிய வட்டி உங்களுக்கு 50 ரூபாவை வரும். கொண்டு போய் போட சொல்லி அவங்களுக்கா என்னத்துக்கு எப்படி கெடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு கேபிட்டல் உண்டா அவங்க எடுத்து வச்சுக்கிறக்காண்டி இப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஆள் போட்டோன்னா அந்த காசை அவங்க வேறு ஒன்றுக்கு சுழற விடுவாங்க பிள்ளைங்க இல்லையா. இப்போ நீங்கள் அப்படி நீங்கள் போட்டது நான் பிள்ளையான்னு சொல்லல. ஆனால் இப்போ 3 மாதத்தில் பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிக்குள்ளே நீங்கள் அதை கொண்டு 6 மாதம் செப்டியில் ஏன் 3 மாதம் செப்டியில் போட்டிருக்கலாமே. 3 மாதம் தான் கேட்டேன் நான். அவன் சொன்னால் நீங்கள் 3 மாதம் இல்லை 6 மாதம் போட்டாலும் நீங்கள் எடுக்கல நாங்கள் அப்படியே உடனே இப்போ எங்களுக்கு அடுத்த மாதம் தேவையாலும் தருவோம் மாட்டோம். நாங்கள் ஓம் பண்ணிட்டு அப்படியே கொண்டு அடுத்த மாதம் கேட்டாலும் தருவோம் மாட்டேங்க வட்டி இல்லாமல் வரப்போகுது. இதுவே நீங்கள் சேவிங்ஸில் போட்டிங்களே இருந்தால் 33 லட்சத்துக்கும் இப்போ போகிற வட்டி ஒரு 4% மட்டும் பார்ப்போமே. 4% சொன்னால் வருஷத்துக்கு எவ்வளோ வரப்போகுது 1.20 வரப்போகுது. 1.20 சொன்னாலும் உங்களுக்கு ஒரு 10,000 இருந்தாலும் பெருமே மாதத்துக்கு வட்டி. இப்போ கொண்டு போய் நாங்கள் சொல்லல அது எங்களுக்கு இப்போ இது வேண்டாம் மாற்றி போட்டு விடுங்க எங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆனால் நீங்கள் இந்த ஒரு காரியத்தை செய்ய முதல் கேட்டுக்கலாமே இருக்கா அவை அங்கே கொண்டு நான் சும்மா தான் நோமையில தான் போடுறதுக்கு கொண்டு போனேன். பேங்கார் மண்டையை கழுவுவாங்கக்கா. இப்போ இது உங்களோட காசு தான் நான் இல்லைன்னு சொல்லல. அதே நேரம் நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண மாதிரிக்கு நாங்கள் உங்களோட கதைச்சிருக்கோம். இப்போ பிள்ளைக்கு சர்ஜரி இப்போ நாங்கள் காசு சேர்த்து தந்துட்டமேண்டக்காண்டி 45 லட்சம் தந்துட்டமேண்டக்காண்டி பிள்ளையோட உடம்பையோ உங்களோட உடம்பையோ வட்டி ஆப்ரேஷன் செய்யணும்ன்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை. சரிதானே 2 சென்ட் இருந்தாலும் அது ஆப்ரேஷன் செய்யாமல் அது சக்ஸஸ் ஆகாமன்னு சொன்னால் எங்களுக்கு அது சந்தோஷம் தான். இன்கேஸ் அப்படி ஆனால் நீங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டுன்றாலும் சரிதானே ஃபுல்லாக வேண்டாம் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டுன்றாலும் இன்னொரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு தரணும்னு சொல்லி அப்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இப்போ 6 மாதத்துக்கு நீங்கள் லெஃப்டியில் கொண்டே போட்டிருக்கிறீங்கன்னா சம்திங் ராங். நீங்கள் அப்படி செஞ்சுருக்க கூடாது. தவறண்டே நாங்கள் அவே சொல்ல அப்போ நாங்கள் பார்த்தோம். இப்போ நீங்கள் அவே உங்களுக்கு சொன்னவே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை எங்களை கேட்டுக்கலாம் தானே. இப்போ எங்களை கேட்டுக்கலாம் தானே. இப்போ நீங்கள் பாரி எப்படிலாம் செய்யலை உங்களோட வறுமை நிமித்தம் உங்களோட பிள்ளைக்கு ஒரு காசு இருந்தாலும் கொஞ்சம் வந்தால் எல்லாம் சிந்திச்சது பிள்ளை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் இப்போ 6 மாதத்துக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க 5 மாதத்துலேயோ 4 மாதத்துல அந்த காசு தேவையான எடுத்து தான் உங்களுக்கு 1 ரூபா வட்டி வருமா இல்லை. இதுவே சேவிங்கில் போட்டிருந்தா உங்களுக்கு ஒரு 40,000 வேண்டாம் வந்துருக்கும். ஓமா இல்லையா ரைட். அப்போ அந்த வேலையை போனீங்க நீங்கள்
அவை தான் சொல்லிச்சினோம் அப்படின்னு சொல்ல நாங்களும் எங்களுக்கு அந்த போடணும் வண்டியில் நோமெல்லாம் போட்டுட்டு வரேன் அப்போ சொல்லிச்சினேன் இப்போ இந்த பிள்ளைக்கு நான் இப்போ நாஞ்சனா 3ஆம் மாதம் 27ஆம் வாங்கிட்ட இந்த பிரச்சனைக்காண்டி தான் நாங்கள் இந்த காசு கொண்டு வந்து நங்கடையும் இல்லை எப்படி கொண்டு வந்து உதவி செய்தாக அப்போ அவ சொல்லிச்சினேன் இதுக்கும் உங்களுக்கு இல்லை உண்மையிலேயே வந்து உங்கள் இப்போ நான் சொல்கிறேன் பாங்க உங்கள் அக்கறை இருக்கிறதால நான் சொல்கிறேன் என்னண்டு நான் சேர்ந்த உடனே இப்போ நான் கூட 3ஆம் மாதம் முண்டேக்குள்ளே இன்னும் ஒரு 2 months இதை வச்சிருந்துட்டு கொண்டு வந்து தந்துருக்கு எல்லாமே இல்லை ஏன் நான் இப்போ உடனே தரேன் அதனால் வர்ற ஒரு சின்ன பெனிஃபிட் என்றாலும் நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் கொண்டு வந்து தரேன் சரி நீங்கள் கஷ்டப்பட்ட முறையில் நாங்கள் சொல்லியிருக்கேன் 45 லட்சம் நீங்கள் எக்காரம் கொண்டு வந்து தொடக்கூடாது அப்போ அதால் வர வட்டி ஒரு 5000-10,000 நீங்கள் எடுக்கலாம்னால தான் கொண்டு வந்து தந்தேன் அப்போ நீங்கள் வந்து உங்களில் அக்கறையுடைய ஆளுன்னு சொன்னால் அந்த பேங்காரை சொல்லியிருப்பா இப்படித்தான் எங்களோட ஸ்கீம் வந்து எஃப்டியை பிரேக் பண்ணால் உங்களுக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் தான் நாங்கள் பே பண்ணுவோம் இருந்தாலும் உங்களோட பிள்ளையிட நலன் கருதி நான் மேனேஜரோடையோ இல்லை மேலிடத்துலையோ கதைச்சு குறிப்பிட்ட அளவு ஒரு சின்ன கழிவோடு இருந்தாலும் நாங்கள் அந்த 1 month வட்டி ஏட் பண்ணி தரோம்டா சொல்லியிருக்கணும் அவள் வந்து என்னண்டு 6 மாத வட்டி வந்துட்டு உங்களுக்கு 1.5 லட்சம் பெறும் இடையே எடுத்தால் நாங்கள் உங்களுக்கு வட்டிலாம் தரோம்டா அது எவனுமே செய்வானேக்கா அதை விட நீங்கள் எப்படி 3 மாதத்தில் பிள்ளைன்ற ஒரு ஆப்ரேஷன் வந்தாலும் நீங்கள் 6 மாதத்துக்கு எப்படி நீங்கள் போடலாம் அப்போ நாங்கள் இப்போ கதை கேட்கல அவையும் இப்படி சொல்லிக்கல அப்போ இன்னும் இதோட எங்களுக்கு இந்த என்ன பிரச்சனை இருக்குது தானே இப்போ இந்த போட்டால் அந்த கொஞ்சம் காசு கொஞ்சம் அமௌண்ட் இதில் வந்தால் வீணா அதில் இருக்கிறதுன்னு பார்க்க இதில் கொஞ்சம் கூடவா வரும்னு சொல்லிச்சுனா அப்போ நாங்களும் அதை அவை சொல்லிக்கல அப்போ அப்படி போடுவோம்னுட்டு அப்படியே போட சொல்லிடுவோம் அதை விடக்கா இப்போ இன்றைக்கு நாங்கள் இருந்த நிலைமையை பாருங்க நாங்கள் இப்படி இருக்கிறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு இப்போ எந்த ஒரு வழியும் இல்லை அப்போ இப்போ 45 லட்சம் வந்துட்டு ஓகே எங்களுக்கு கைக்கு வந்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் உழைக்கிறதோ இல்லாட்டி உழைக்க நினைக்கிறதோ எங்களுக்கு வருமானம் வரணும் நினைக்கிற தப்பில்லை நான் தப்புன்னு சொல்லல ஆனால் அதை வந்து இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இதுகளை யூஸ் பண்ணி தான் அதை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிற வந்து தப்பு விளங்குதா நாங்கள் ஒரு வசனம் நீங்கள் நாங்கள் நாளைக்கே போய் நாங்கள் இது வேண்டாம்னு சொல்லி நார்மல் இதுலேயே எங்களை மாற்றி நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் இவனாக்கா நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் லெஃப்டியில் போடக்கூடாது ஏனண்டா நான் இப்போ எனக்கு சொல்ல தெரியாதா உங்களுக்கு இப்போ ஒரு காய்க்கு வந்து டாக்டர் தீர்மானமாக சொல்கிறேன் ரைட் இப்போ 1 yearல தான் பிள்ளைக்கு ஆப்ரேட் பண்ண போகிறோம் என்று சொன்னால் நானே சொல்லுவேன் ரைட் 1 yearக்கு நீங்கள் எஃப்டியை போடுங்க சரி 1 yearக்கு எஃப்டியை போடுங்க அந்த வட்டி வந்து உங்களுக்கு வருமெண்டு ஈவன் நான் சொல்லி அந்த இது பிழைச்சா உங்களுக்கு அந்த 45 லட்சத்தையும் வேணுமெண்டா நான் தந்து போட்டு அந்த அது முடிகிற பீரியடில் அந்த வட்டியை தந்து போட்டு 45 லட்சத்தையும் நான் பண்ணுவேன் காரணம் நான் சொன்னதால் இதில் ஒரு தரம் சொல்லாமல் நீங்கள் கேட்காம அந்த 45 லட்சத்தை கொண்டு நீங்கள் போட்டிங்களே சொன்னால் இடையில நீங்கள் பிரேக் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரூபாவும் இல்லையே அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களோட புத்தி வந்து என்ன அப்படி போகுது அவை என்று சொன்னால் கொஞ்சம் இது அந்த அதோட சேர்த்து வந்தேன்னு சொன்னால் பிள்ளைக்கு இன்னும் அதிகமாக தேவைன்னு சொன்னால் அதில் இருந்து அந்த காசு எடுக்கலாம் இப்போ 3 மாதம் 3ஆம் மாதம் 27ஆம் தேதி வாங்கிதாண்டா அப்போ எல்லாம் இந்த செக் பண்ணி பார்த்து இந்த உடம்பு நிலைகளையும் எல்லாமே இது செக் பண்ணி பார்த்து தண்டை இல்லை ஒரு 3 மாதம் இன்னும் இது வெயிட் பண்ணி தான் செய்யணும்னு சொன்னேன் அதில் ஒரு 1.5 லட்சம் ரூபா வருமென்ட்டு 1.5 லட்சம் பேரும் அஃப்கோர்ஸ் அது பிள்ளையண்டு இல்லை இதுவே உங்களுக்கு எளிய தேவைப்பட்டா என்ன செய்யறது எளிய தேவைப்பட்டா அதுக்கு தான் நான் சொன்னால் எளிய தேவைப்பட்டா நான் அப்படியே அது நீ ஏன்டா பெங்கடா அப்படி தரத்தாடா இப்போ வேணும் அது சேவிங்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் பண்ணாலும் வட்டி வருமே அப்படின்னா நீங்கள் வட்டி ஒரு சொட்டுனா எஃப்டியில் மட்டும் போட்டுறவே கூடாதுக்கா எஃப்டியில் போட்டால் அப்படி என்ன இப்போ நாங்கள் சேர்த்து தர காசை வச்சு நீங்கள் அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற அப்படி நீங்கள் குற்றம் பண்ணி இல்லை இப்போ அவசரம்னு சொன்னால் உங்களுக்கு அநியாயமாக போகுமே இப்போ பார்க்குறவங்க கூட என்ன நினைப்பாங்களோ சரி ஒரு 6 மாதமாயினா அவை போட்டப்பெல்லாம் நல்லா இருந்தாங்கண்டு அது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முதல்ல வந்து உருவாகும் இல்லையே அதுதானே பார்க்கும் அதை விட நாங்கள் இப்போ 3 மாதம் டாக்கெட்டில் நாங்கள் சேர்த்தது அவையும் அப்படித்தான் சொன்னவை இப்போ என்னென்னு சொன்னால் இந்த கேமரா 3ஆம் மாதம் 27ஆம் தேதி கேமரா விட்டு பார்த்து பிள்ளைங்க ஈரல் நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு எங்களை இப்போ பிளட் 2 பேர்ட்டையும் ஒன்று செய்கிறது மற்ற வேறையும் ஏதோ எல்லாம் எடுத்து செக் பண்ணணும் செக் பண்ணி எல்லாம் இதண்டையில் இன்னும் ஒரு 3 மாதம் பிடிச்சால் 6 மாதம் இதுக்கு இல்லையென்று சொல்லி நான் அந்த ஒரு இதில் யோசனையில் அந்த 6 மாதம் இதில் கொண்டே போட்டது அது எங்களுக்கு நீங்கள் யோசித்தது தப்பில்லை ஆனால் சும்மா சரி ஒரு வார்த்தை கூட எங்களை கேட்டிருக்கலாம் ஏன்னா அதான் முறையக்கா ஏனண்டா இன்றைக்கு நீங்கள் எதுவும் செய்யலாம் நாளைக்கு எதுவும் உண்டுன்னு சொன்னாலும் நாங்கள் தான் செய்வோம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கூட சொல்லியிருப்பேன் நாங்கள் உதவி செய்ய போய்க்குள்ள ஒரு மனநிலைமை இருக்கிற விதத்துக்கும் நாங்கள் உதவி செஞ்சால் பிறகு நாங்கள் போயிட்டு அவங்கள வீடியோ செய்யக்குள்ள அவங்கள்ட்ட இருக்கிற மனநிலைமைன்ற விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குண்டு இது இப்போ 3ஆவது வீடியோ நினைக்கிற 4ஆவது வீடியோவில் உங்களோட மனநிலைமை மாறிட்டு பார்த்தீங்களா இல்லாட்டி
இன்றைக்கி அவ்வளோ ஆரம்பத்தில் நீங்கள் கேட்டீங்க இன்றைக்கி இப்போ இந்த எப்படியே போகிறதுக்கு முதல் வருஷம் ஒரு அதுவும் பேங்க 33 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விலை இருக்குது சரி ஒரு கைக்கு அதை சேர்த்துட்டு கூட போட்டிருக்கலாமே டோட்டலாக அப்புறம் இதே என்ன செய்ய போகிறீங்க பிறகு இல்லை இதே அப்படியே நான் சொன்னேன் அப்படியே நான் சொன்னால் இல்லை வீட்டை கதைச்சி போட்டு நாங்கள் நோமல் இதுக்கே சரி இப்போ நாளைக்கே வந்து இப்படி கேட்குறேன் வைப்பேன் இப்போ ஊருக்கு வட்டி கொடுத்து அவங்களுக்கு நல்ல லாபம் பெறுமாண்டு என்ன செய்வீங்க அப்படி கொடுக்க மாட்டேன் அப்படி வட்டி கொடுக்க மாட்டேன் இதாண்டு சொன்னேன் நான் இப்போ போடைக்குள்ளேயே கதை கேட்டபடியா உடனே எடுக்கலாம்னு சொன்னபடியா தான் இப்போ எங்கட பிள்ளை அது ஓகே இல்லை நல்ல ஒரு நம்பிக்கை அவங்களோட மாமா அவங்களோட சித்தப்பா அவங்களோட அப்பா அவங்களோட அம்மான்னு வைப்பமே கேட்குறாங்கன்னு வைப்பமே கொடு நல்ல ஆசை வருமே அப்படி கொடுக்கல அப்படி ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது இல்லை இது செஞ்ச நீங்கள் அதுவும் செய்வீங்கக்கா இல்லையா இது நாங்கள் இந்த அறியாமல் செய்த தவறு அதை நான் போய் இப்போ வாங்கில கதைச்சு நான் நோமல் இதுக்கு இப்போ நான் பிள்ளையான்னு சொல்ல வரையிலேக்கா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞானத்தோட செயற்படுங்க வந்துலாங்குதா இப்போ எனக்கு வந்து நான் இப்போ ஒரு பிள்ளை செய்கிறேன் ஓகே எனக்கு சொல்லித்தர ஆக்களில் நான் கேட்க ஆக்களிலாம் செஞ்சுட்டேன்றது வேறு விஷயம் வந்து உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் தானே மெயினாக நான் இருக்கேன் தானேக்கா நான் வந்து இதுக்கு பொறுப்பு நின்று எல்லா காரியத்தையும் செய்கிற எனக்கு நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி கிருஷ்ணா தம்பி வந்து இப்படி கேட்குறாங்க பேங்கில் நான் அப்படி செய்யட்டும் ஒரு கதைக்கு நான் உங்களுக்கு ஓமன் சொல்லியிருந்தா இன்கேஸ் அந்த பிள்ளைக்கு அந்த காசு இமீடியட்டாக தேவைப்படுதுன்னா நானே உங்களுக்கு அந்த காசு அந்த நான் அந்த எஃப்டியை பிரேக் பண்ணினா உங்களுக்கு அந்த 6 மாதம் எஃப்டியை பிரேக் பண்ணால் அநியாயமாக 2 லட்சம் ரூபா காசு போகுதுண்டா நானே உங்களுக்கு அந்த காசை தந்து போட்டு அது முடிகிற டைமில் அந்த காசு நீங்கள் எனக்கு எடுத்துற அந்த வட்டியோடு நான் உங்களுக்கு தந்துட்டு நான் அதை நான் வட்டியெலாம் வாங்கியிருப்பேன் நான் உங்களுக்கு சொல்லுக்காண்டு ஆனால் நீங்கள் இப்போ இதை போட்டதால் இடையில தேவைப்பட்டால் என்ன செய்யுங்க 1 ரூபா காசு மீதெல்லாம் போகுது இப்போ யோசனை இல்லை அநியாயம் இல்லை இப்போ நாங்கள் நாளைக்கே போய் கதைச்சி போட்டு எடுத்து நோமல் இதில் நாங்கள் மாற்றி விட நோமல் இதில் போடுங்கக்கா அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு குறைஞ்ச தவணை ஒரு 3 மந்த்ஸுக்கு போடுவோம் 3 மந்த்ஸுக்கும் 6 மந்த்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் பெறாது இப்போ 6 மந்த்துக்கு 7.5 தரான்னு சொன்னால் 3 மந்த்ஸுக்கு ஒரு 7 தருவான் அப்படி தருவானாக்கா இல்லாட்டி 100 டேஸ் பிளான் இருக்கும் அதுக்கு போடுங்க ஒரு அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் கூட இப்போ உங்களோட பிள்ளைக்கு ஒரு 3 மந்த்தில் ஒரு ஆப்ரேட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் 90 நாளில் செய்யணும்னு சொன்னால் மேபி ஒரு 5 நாள் 10 நாளாக கூட டிலே பண்ணி செய்யலாம் சும்மா காய்க்க சொல்கிறேன் இல்லைங்கதா ஆனால் நீங்கள் அதை விட இது நீங்கள் இப்போவே இப்போ நாங்கள் கதைக்கு வந்த விஷயத்தை விட்டு இப்போ நாங்கள் எப்படியில் போடுறது எப்படி வட்டி இருக்கிறோம்லாம் காய்ச்சல் இருக்கிறோம் நாங்கள் தேவையில்லாமல் கொண்டு போய் தேவையில்லாமல் யோசிக்காமல் போட்டோம் நாங்கள் ஒரு சொல்ல அப்போ நான் சொன்னேன் இவருக்கு அண்ணி அடிச்சு அதை விட இதில் நீங்கள் இது அந்த இதை வச்சு நாங்கள் அந்த வட்டி வரலாம் ஒன்ற பக்கமே சிந்திக்கப்படாது இந்த காசு உற்று பக்கத்தாலேயும் சிதையாமல் அப்படியே பேங்கில் இருக்கும் அதால் 1 ரூபா வந்தாலும் எனக்கு பரவாயில்லை 1 ரூபாவும் எக்ஸ்ட்ரா வந்தால் அதை நான் எடுப்பேன் மற்றும்படி இது அங்கே போட்டால் கூட வரும் இங்கே போட்டால் கூட வரும் அதெல்லாம் வேண்டாமாக்கா விளங்குதா அப்படியெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறேன் அதிகம் ஆசைப்பட்டால் நாங்கள் அதிகமாக அழிஞ்சு போவோம் சரிதானே அதெல்லாம் வேண்டாம் சரியா இப்போ நாங்கள் உங்களுக்காண்டி வந்து எவ்வளோ முயற்சி செய்கிறோம் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறோம் இப்போ நான் என்கிட்ட சௌகரமாக இருந்தால் கூட வந்து இப்போ எங்கள்ட அக்கா வந்து ஒருத்தி இப்போ லோன் எடுத்து ஒரு கார் எடுக்க போகிறான்னு சொன்னால் நான் வந்து பேசுவேன் உனக்கு இப்படி ஒரு கார் தேவைதானா நான் பேசுவேன் வந்து நான் என்னட்ட கேட்டால் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படி நிறைய பிரச்சனையாலே எங்களோட சௌரம் கூட நான் கதைக்காமல் இருக்கேன் நல்லது சொல்ல போனால் இந்த காலம் இல்லை சரியா அதே மாதிரி இந்த 45 லட்சத்தை விட அதிகமாக 1 ரூபா கூட நாங்கள் உங்களுக்கு தரவும் மாட்டோம் காரணம் என்னென்னா அது இன்னும் ஒரு ஆளுக்கு தேவையான உண்டக்கா விளங்குதா சரியா நீங்கள் யோசிப்பாங்க இந்த 45 லட்சம்ன்றதை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா எதிர்பார்க்கல 1 லட்சத்தையே நாங்கள் எதிர்பார்க்காமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் என்ன கண்டாலும் ஒரு 15 20 30 அப்படித்தான் கையில் வச்சிருக்கிறதா சேர்த்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தான் இவாக ஒவ்வொரு முறையும் கொண்டு போய் சேர்த்து தான் இவாக கொண்டே காட்டுறது அப்புறம் கடைசியாக வழி கிடைக்குதான் டைமில் மழை டைமில் சரியான கரைச்சல் இப்போ நீங்கள் அந்த 45 லட்சத்தையும் சாதாரணமாக நீங்கள் பேங்க் வட்டிக்கு போட்டாலேக்கா உங்களுக்கு நார்மலாக ஒரு 10,000 இருந்தாலும் பெருமாக்கா இன்ட்ரெஸ்ட் அந்த 10,000 எடுத்து நீங்கள் பிள்ளை இந்த மெடிக்கல் செலவு பாருங்கள் ஊரில் விளங்குதா அதை விட அதிகமாக நீங்கள் ஆசைப்பட போக வேண்டாம் அது உங்களுக்கு அழிவை கொண்டு வந்து விட்டுரும் சரிதானே அப்போ உங்களுக்கு நாங்கள் முதல் 8-10 தந்தான் பிற 25 41 25 போனால் 41,000 தரையில் அடுத்த முறை சாரான்னு சொன்னான் அவர் அது தேவையில்லாத விஷயம் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அது தந்த சந்தோஷம் அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிடலாம் அது உங்களுக்குரியது சரிதானே தம்பிஞ்சோண்டு அந்த காசு இருக்கா 12 லட்சம் வரேன் நாங்கள் நிறைய முயற்சி போட்டு நிறைய பேச்சு வாங்கி நிறைய நித்திரை முடிச்சு நிறைய கதை கதைச்சி
நிறைய கேள்விகளுக்குள்ளாகி தனக்கு இது செய்கிறோம். அதால் நாங்கள் ஒவ்வொரு ஆதங்கத்துக்குள்ளாகிறது, ஒவ்வொரு கோபத்துக்குள்ளாகிறது விளங்குதா. மற்றும்படி என்ன எல்லாம் நீங்கள் கோபப்படுறதுலையும் நியாயம் இருக்கு. என்னென்னு சொன்னால் நாங்கள் செய்ததான தவறு தான். ஏன்னு சொன்னால் உங்களை கேட்டுட்டு வர சொல்லுவோம் இல்லைக்கா. இப்போ என்னையே கேட்கறது நான் பெரிய ஆள் இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்டா, எங்களோட டார்கெட் வந்து பிள்ளைங்க ஆப்ரேஷன் 3 மாதம் இருக்கு. நீங்கள் எப்படி யோசிக்கலாம், அது 6 மாதத்துக்கு போகிறோன்னா நீங்கள் இழுக்க போகிறீங்களா வச்சு? இல்லை எவ்வளோ இருக்குது அப்போ மிச்சமாக இருக்கு. அண்ணா நீங்கள் சொல்கிறதும் சரி, இழுக்கிற டைம் எல்லாம் பிள்ளைக்கு தான் பாதிப்பு கூட. ஏனென்றா ஏற்கனவே ஒரு பிள்ளையை நாங்கள் இழந்துட்டோம். ஆனால் இது அறியாமல் செய்த தவறு. இனி இப்படியான தவறுகள் செய்ய மாட்டேன். என்ன பிள்ளைகிட்ட நான் சொன்னேன் சேர்த்து வச்சு வழி எண்ணித்தான்ல சொன்னான். அதே நண்டு அதுக்கு எண்ணித்தானேட்டே தந்தவா. நான் எண்ணி அட் பண்ணி சரியாக வைகிறான். இப்போ இப்படி தான் பிச்சு இதே போல 1 அக்கா 1 2 5 சரி 7 8 9 10 மிச்சம் எவ்வளோடா தம்பியில் மொத்தமாக? என்ன 340 தானே 12 தானே அவனை கேட்டேன் நான். மூத்த காட்டுறாக்கா மொட்டை மூத்தக்கா இதுறா இல்லைக்கா அக்கா. ஓ இந்த 2 அப்போ இருங்கக்கா 2 இதில் 5 லட்சம் அக்கா சரி தானே 7 9 சரியா 9 இதில் 1 இருக்குது. நான் எண்ணி காட்டுறேன் பேங்க சரியா இருக்கக்கூடிய எண்ணி காட்டுறேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 16 17 18 19 20 சரியா 1 இருக்குது. அப்போ 10 உதவோ ஆ 90 எது 90 10 ஓ இது 10 ஆ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே. அப்போ 11 60 அதில் 40 எடுத்தேன் சரி 40 சரியா. அப்போ இதில் 12 இருக்குது சரியா. இந்த 1 மினிட் எங்கே வைக்க போகிறீங்க? சரி இதில் 12 லட்சம் இருக்குது அப்படிங்கோ சரியா. அப்போ உங்களோட 45 முடிஞ்சுதா சரியா. 33 45 முடிஞ்சுது. அந்த 8,10,000 அந்த 10,000 விடுங்கோ. பட் போன 41,000 நான் தர இருக்குதா அதை விட்டு தான் இப்போ 12 தான் வந்திருக்கேன் சரியா. அப்போ 41 வாங்க கிட்ட இல்லை 41 வராது 40 தான் கிடக்கு என்ன 41 15 மேன 56. ஓ இதில் ஒரு 10 தான். இது எப்படி இருக்கா 20 இதில் ஒரு 10 தான். அப்போ ஒரு 50 இல்லை ஏன்னா 50 அப்போ 50ன்னு சொன்னான் இந்தா 56 சரி இப்படி ரைட். அப்போ அதில் 12 இருக்குதாக்கா. இதில் வந்து 56 இருக்குது. இதில் போன முறை 41,000 நான் தர இருந்தது பேலன்ஸ். அது அந்த மட்டமாக 25 வழியாக கொண்டு போனான். மற்ற அதை விட இந்த முறை இதில் வந்து ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா சேர்த்து உங்களுக்கு 56,000 தந்திருக்காம். அது போக அவற்றை 60 சேர்த்தா 16. முதல் முறை 50 தந்துருந்தாங்க சரி 66 கிட்டத்தட்ட. இதுகள் உங்களுக்கு நார்மலாக செலவில் காணுமாக்கா. மிச்சம் இதில் நீங்கள் கைதோடாங்க இதில் வர இன்ட்ரெஸ்ட் காணும் 45. இந்த 45 அப்படியே நீங்கள் போட்டு வச்சு இதோட சேர்த்து இதையும் சேர்த்து வச்சு போட்டு. ஆனால் இதை நீங்கள் எடுக்கலாம் உங்களோட தேவைக்கு எப்பவும் எடுக்கலாம் சரி. ஏடிஎம் கார்டு இருந்தால் நீங்கள் எப்பயும் எடுத்துக்கொள்ளலாம். 5 10 எடுத்து உங்களோட பிள்ளைங்க செலவழியுங்க. ஆனால் இதில் கை வைக்காங்க. அந்த 45 நாங்கள் டெங்கு செக் பண்ண வர்ற மாதிரியோ இல்லாட்டி சிஏடி மாதிரியோ திடீரெண்டு வருவோம். இல்லை நாளைக்கு நோமல் இதில் மாற்றிட்டு நாங்கள் உங்களுடைய நோமல் இதில் மாற்றுங்க. ஏண்டாக்கா அநியாயம் நீங்கள் சொன்னது இப்போ தானே எங்களுக்கு விளங்கி இருக்குது. நாங்கள் எவ்வளவு தூரம் யோசிச்சு இல்லை நீங்கள் யோசிச்சிபிஎல் என்னென்றால் 4 வருஷம் வாழ்ந்துட்டு பிள்ளை இன்னும் 6 மாதம் இருக்குன்னு தானே 6 மாதம் எப்படிக்கு போடுவோம்ன்ற காசு பெருசே இல்லை. காசு நத்திங் வந்து பிள்ளைக்கு இன்றைக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னா செஞ்சே ஆகணும். அப்போ எங்களுக்கு ஒரு ரூபாண்டா நாங்கள் நட்டப்படக்கூடாது அவ்வளோங்க. அதுதான் மெயின் வந்து. அவங்க இருக்காங்களே எப்படி போட சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இடையில எடுத்தால் இப்போ உங்களுக்கு 1,50,000 ரூபா வட்டி வேற போகிறேன் நாளைக்கு இன்றைக்கு எடுத்தாலும் உங்களுக்கு வட்டி ஒரு ரூபாவும் இல்லை. ஓ இறக்கமில்லை ஆக்கலாம் அவங்க சரியே. அதாவது செக் பண்ணி பார்த்துட்டு பிள்ளைன்ற நிலைமை கொஞ்சம் இதாக இருக்குண்டா உடனே செய்யணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போய் உடனே காசு எடுத்தால் ஒரு வட்டியும் இல்லை. கொஞ்சம் இந்த போனை வச்சுட்டு
இது இவ்வளோத்தையும் வச்சுருவோம். சரி, அப்போ இதில் உங்களுக்கு உங்களோட காசு இருக்குது 56. இது எங்கள் கையில் எப்படிங்கோ? சரி தானே. இப்போ நாங்கள் இந்த காசை உங்களுக்கு அனுப்பினாக்கிட்ட விபரத்தை சொல்கிறேனாக்கா. சரி தானே, 6,000 சொல்கிறேன். சரியோ? ரைட். முதலாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற குமுதீசன் ரஞ்சினி என்ற அக்கா ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க 1 லட்சம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 024. போன ஒரு முதல் திறமையாக சோடாவில் எல்லாம் பண்ணி இருந்தாலும் இருந்து இந்த ஒரு ஆக்கள் ஒரு தரம் இல்லை. அந்த வீட்டில் கொண்டாட்டம் வந்து போட்டினோம் இல்லை. போன ஒரு தான் அப்பயும் கொண்டு இல்லை எல்லாம் அந்த மற்ற பன்னெண்டா தன் வண்டி வா நிற்கிறேன் வாஞ்சோச்சா வண்டி குத்து இன்னட்டே வராங்கன்னு இல்லை வா நின்ற வண்டி தருவா வா. சரி விடுவோம். அப்போ ரஞ்சினி இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ரஞ்சினி அக்காண்ட 024. அதே மாதிரி கவிதா மகாலிங்கம் சூரிச் சுவிஸ்லேருந்து 40,000 உண்டு. வாட்ஸ்அப் நம்பர் 862. அதே மாதிரி வந்துட்டு குலசேகரியன்னு சொல்லி அம்மாவோட பேரால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து 722 50,000. சரியா? அதே மாதிரி வந்துட்டு சுரேஷ் கண்ணா முத்துக்குமார்ன்றவங்க வந்துட்டு ஒரு 90,000 அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு சண்முகநாதன் சுபோஷினி அக்கா வந்து பேர் சொல்ல வேணாம்னு சொன்னுவா, இருந்தாலும் நான் மாறி சொல்லிட்டேன்னா 90,000. அப்போ 2 பேரும் சேர்ந்து 90,000 1,80,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ அக்காட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 661. கடைசி அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 840. அதே மாதிரி வந்துட்டு மரிய கோகிலா என்றவங்க வந்து ஒரு 30,000 அனுப்பியிருந்தாங்க. ஜெர்மனிலேருந்து வாட்ஸ்அப் நம்பர் 148. அதே மாதிரி சுவிஸ்லேருந்து வந்துட்டு பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 742. அதே மாதிரி கனடாவிலேருந்து அனு அம்மான்றவங்க வந்துட்டு 1 லட்சம் அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 816. அதே மாதிரி லண்டன்லேருந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து 25,000 அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 516. பேர் சொல்ல வேணாம்னு சொல்லி சுவிஸ்லேருந்து செல்வகுமார் அண்ணா 50,000 அனுப்பியிருந்தார். வாட்ஸ்அப் நம்பர் 177. அதே மாதிரி டென்மார்க்லேருந்து கிரிஷா அக்கா அவங்களோட பேர் அப்படி தான் வாட்ஸ்அப்பில் விழுந்தது வந்து கடைசி நம்பர் 882 40,000 அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி நந்தினி சுந்தர் நந்தினி என்றவங்க வந்துட்டு ஹஸ்பண்டோட பர்த்டே முன்னிட்டு 40,000 அனுப்பியிருந்தாங்க. கனடாவிலேருந்து வாட்ஸ்அப் நம்பர் 052. அதே மாதிரி கனடாவிலேருந்து மதுஷன் ஜதுஷா அதாவது அவங்களோட பிள்ளையோட பேரால் கொடுங்க அப்படின்னு சொல்லி 1 லட்சம் அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 668. அதே மாதிரி வந்துட்டு கட்டார சவுதி ஏடா பாசன்னா இப்போ சவுதியிலேருந்து வந்துட்டு ஆறுமுகம் குலேந்திரன் அவர்கள்ட்ட முதலாவது நினைவு நாளை முன்னிட்டு 16/2/2025 அதை முன்னிட்டு 30,000 அனுப்பியிருந்தாருன்னா வாட்ஸ்அப் நம்பர் 357. தெரியும், நாங்கள் அவர்கிட்ட வீட்டையெல்லாம் வந்துட்டு பர்டிகுலரில் போயிருந்தோம், சவுதியில் இருந்தால். அதே மாதிரி வந்துட்டு கனடாவில் இருந்து சிவநாதன் சுகந்தி ரமீனா வினிஷன்றவங்க சேர்ந்து 60,000 அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 947 இவங்களோட பேரை மென்ஷன் பண்ண சொல்லி. அதே மாதிரி சிவானா வந்துட்டு ஜெர்மனிலேருந்து 50,000 அனுப்பியிருந்தார். அவர்கிட்ட மகள் டாஸை இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 399. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேருந்து அபிஷேக் அண்ட் சிபிஷேக்கிட பர்த்டே கிஃப்டாக வந்துட்டு 1 லட்சம் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. வந்து வாட்ஸ்அப் நம்பர் 824. அதே மாதிரி வந்துட்டு அதே மாதிரி ரஜினி அம்மா வந்துட்டு லண்டன்லேருந்து 75,000 அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 559. சரிதானே அக்கா? அப்போ இன்றைக்கு எங்களுக்கு இந்த மூன்றாவது கட்ட காசாக சேர்ந்ததாக்கா 12,15,000. அதில் ஒரு கொஞ்சம் கூட வந்தது, அதை நாங்கள் வட்டி போட்டோமாக்கா. ஏன்டா எங்களுக்கு வேறு அந்த கிட்னி ஃபெயிலியர் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. சரிதானே? அதால் நாங்கள் வட்டிட்டோம். குறையா இல்லை எல்லாருக்கும் உதவி செய்யணும் வேணா. ரைட். அப்போ 12,15,000 சேர்ந்தது. சரியோ? சேர்ந்தால் போன 41,000 சேர்த்து இந்த முறை உங்களுக்கு 12,56,000 உங்களுக்கு தந்துருக்கோம். சரியா? ரைட். தந்துருந்தோம்னு சொன்னால் முதல் கட்டமாக 8 லட்சம், பிறகு 8,10,000, பிறகு 25 லட்சம், இந்த முறை 12,56,000. அப்போ 33,00,000 அங்கே 8 8 10 25 33,10,000. இதில் 12,56,000 45 66 தந்துருக்கோம் உங்களுக்கு. ரைட். அப்போ ஒரு ஷார்ட் பீரியட்டுக்குள்ளே உங்களோட பிள்ளைக்கான சர்ஜரிக்கான 45 லட்சம் தந்து மேலதிகமாக 56,000 தந்து அவரும் 60,000 தந்து ஃபஸ்ட்டுக்கும் நாங்கள் 50,000 தந்துருக்கிறோம். சரிதானே? ஸோ உங்களோட ப்ரொஜெக்ட் வந்துட்டு ஃபினிஷ். சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
நாங்கள் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன்டா, நான் ஒன்று தவறு செய்தது இதே ஒரு தவறு தான். எனக்கு அது பெரிய மனவருத்தமாக கிடக்கு. உங்களை கேட்காமல் செய்ததுக்காண்டி திருப்பவும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் உங்களை கேட்க நான் ஒரு தவறு செய்யணும். நீங்கள் வந்து வயசில் மூத்தவங்க என்னட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஆனால் எதையும் நீங்கள் யோசிச்சுட்டேங்க. எல்லாரும் பிளவுற வளமை தானே. இப்போ மற்றவன் நான் ஒரு சின்ன பிளவுட்டேன்னு சொல்லி மற்றவன் வந்துட்டு என்ன குற்றஞ்சாட்டி பேசுகிற மாதிரிக்கு என்ன மனசு ஓடிக்கிற மாதிரிக்கு நான் செய்யலை. ஒரு சொந்த சௌகரமாக நினச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து நல்ல ஒரு அட்வைஸ் என்னென்னா, எனக்கு இந்த பேங்க் சம்மந்தமான ஃபீல்டு எல்லாம் விளங்கும். அதால் நான் சொன்னேன் வந்து அவங்க வந்து இப்போ வந்து எப்படின்னு சொன்னால், அந்த பிராந்து வந்து கோழி குஞ்சு தூக்குறதுக்கு வந்துட்டு வட்டம் போடும். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட காசு இருக்கக்குள்ள வந்து பேங்கார கதைப்பாங்க வந்து விளங்குதா. இதுவே வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிற டைமில் வந்துட்டு அவங்க எப்படி நிற்பாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு தெரியாத நேகுரைக்கும் அதே மாதிரி நிற்பாங்க. சரிதானே. ஸோ வந்து நீங்கள் ஞானத்தோட செயற்படணும். மக்கள் எங்களோட காசை நாங்கள் போட்டுட்டு நீ வீட்டை கெஞ்சோணும் வந்து. ஸோ அதை குறித்து ஞானமாக இருங்கோ. அப்போ வந்து இதில் வந்து இந்த முறை 20 பேர் 18 பேர்னு வைப்போம். ஸோ போன முறை வந்து 30 பேர். சரி தானே. போன முறை 30 பேர். அதுக்கு முதல் வந்து ஒரு 9 பேர், கிட்டத்தட்ட 39 29 60 பேர்கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முகம் தெரியாத ஆக்கள் 60 பேர் சேர்ந்து 45 லட்சம் ரூபா 50 நாளைக்குள்ளே நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு? அவைகள் இதாவே என்னன்னு சொன்னால், அவைகள் எல்லாருக்காகவும் அந்த 56 பேர்கள் தான் நல்ல உள்ளம் இருக்கு. அவைகிட்ட கொடுக்குற மனசு இருக்கு. அவைக்கு எல்லாரும் இந்த பிள்ளையும் இந்த உலகிலேயே நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி அவைகள் எண்ணி அவை எவ்வளவோ மழை குளிர் கஷ்டப்பட்டு என்னெல்லாம் அனுபவித்து இந்த வேலைக்கு போய் எங்களுக்காண்டியும் கொஞ்சம் நிதியை செய்து இந்த பிள்ளைக்காண்டி அனுப்பினதுக்கு அவைகளுக்கு நாங்கள் வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் வலி வேதனைகள் நிறைந்த வாழ்க்கையோடு இருந்த எங்களுக்கு இந்த ஆப்ரேஷனை செய்து இந்த பிள்ளைய உயிரோட வாழ வைத்ததுக்கு அவை தெய்வங்கள் தான். அவை ஆண்டவனாலே அனுப்பப்பட்டது தான் அவைகளை நாங்கள் இன்றைக்கும் கடவுள் என்று தான் நினைக்கணும். என்னென்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு பிள்ளை காசு இல்லாததால் தான் கைவிடப்பட்டு அப்படியே இந்த பிள்ளை உயிர் இல்லாமல் இப்போ இருக்குது. அதே மாதிரி அடுத்த பிள்ளைக்கு நீங்கள் கடவுளாகத்தான் இறங்கி இந்த பிள்ளையும் இந்த உயிரையும் காப்பாற்றுறீங்கள். உங்களுக்கு நான் கோடி நன்றிகள். என்னால் இதுதான் சொல்ல முடியும். நீங்கள் 100 ஆண்டு சந்தோஷமாக நோயின்ற வாழ்விட்டு நீங்கள் வாழ எனது வாழ்த்துக்க. அப்படி எனக்கு சொல்லுவோம் அண்ணன் எங்களை கிருஷ்ணா அன்னைக்கும் இதே மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ துன்பப்பட்டு எங்களோட பிள்ளைய காப்பாற்றணுன்றதுக்காண்டி இரவு பகல் வராமல் எவ்வளவோ துன்பப்பட்டு எங்களுக்கு இந்த நிதி உதவியை சேர்த்து தந்ததுக்கு அவருக்கு கோடி நன்றிகள். அவரும் நல்ல மாதிரி நோயின்றி நல்லபடியாக வாழ ஆண்டவன் அருள் புரியணும் இயேசுவின் நாமத்தினால. அப்போ உங்கள்கிட்ட காசு தந்துட்டு நாங்கள் வீடியோ அனுப்பி போட்டு வாங்கின மாதிரி ஒரு ஜனம் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு அப்படியே ஒன்றுமே இல்லை. மனம் மாற நாங்கள் கேட்டதுக்கு எங்களுக்கு அதுக்கு மேலாலையும் உதவி செய்திருக்கிறீங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய நன்றி இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு. இல்லை, மற்றது எங்கள்கிட்ட இந்த உதவி பெற்ற ஒரு பயனாளியாக உங்களோட கருத்து என்ன? அதாவது எங்களை நம்பி வெளிநாட்டுக்காரர் காசு அனுப்பலாமா? நாங்கள் அதை நேர்த்தியாக கொண்டு வந்து சேர்ப்போமா? நிச்சயமாக கிருஷ்ணா அன்னைய ஊடாக நீங்கள் அனுப்பப்படும் ஒரு ரூபா காசாயினும் ஒரு வீண் போகாமல் யாருக்கு கொண்டே சேர்க்க சொல்கிறீங்களோ அவைக்கு நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கிறார். அது இன்னும் அவர் இல்லையென்று சொன்னால் தண்ட காசையும் கூட போட்டு கொண்டு வந்து எங்களுக்கு தர்றார். அதே மாதிரி நல்ல உள்ளம் படைச்ச கிருஷ்ணா அன்னைக்கு அவருடைய யூடியூப்புக்காண்டி மென்மேலுமாக நீங்கள் அவரோட கூட இருங்க. அவர் எத்தனையோ பிள்ளைகள் இப்படித்தான் வருத்த துன்பத்தில் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காண்டி எவ்வளவோ உதவி செய்கிறார். சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் கஷ்டப்பட்டவர் அனைவருக்காண்டி அவர் நூடாக நீங்கள் எவ்வளவு காசை அனுப்பினாலும் நேர்மையாக எல்லாருக்கும் கொண்டே சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவர் தான் எங்களோட கிருஷ்ணாண்ணன் மூலமாக நீங்கள் அவ்வளவு உதவி எவ்வளவு காசாயினும் அனுப்புங்க. அனுப்பி அவை கொடுக்க சொன்னால் அவை இந்த இடங்கள் தேடி வந்து எந்த நேரம் ஆண்டாலும் பாராமல் உதவி செய்யக்கூடிய வல்லமை கொண்டு நல்ல மனசு கொண்டவர் தான் எங்கள் கிருஷ்ணான். அவருக்கு நன்றி. அப்போ அக்காவுக்கு நாங்கள் மொத்தமாக 45 56 60 கிட்டத்தட்ட 46 லட்சம் என்ன 47 லட்சத்துக்கிட்ட தந்துட்டேன் வேணா. 47 லட்சம் 47 நாளைக்குள்ளே தந்துட்டேன் வேணா. சரி, அப்போ நாங்கள் வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். சரிதானே. அப்போ உங்களோட இந்த ஒரு ப்ரொஜெக்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். இதால் வரப்போகிற பெனிஃபிட்டை நீங்கள் சந்தோஷமாக அனுப்புவீங்க. லைக் வந்து இந்த காசால் வரக்கூடிய ஒரு கொஞ்சம் வட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து அதை பிள்ளைன்ற ஒரு மாப்பணி அதை இதை வண்டி கொடுக்கலாம். இந்த மேலதிகமாக இருக்கிற காசை எடுத்து நீங்கள் பிள்ளையோட மெடிக்கல் இதற்கு செலவழிக்கலாம். மற்றது என்ன சொல்கிறது வந்து மன நிம்மதியோட நித்திர கொள்ளலாம். இனி இந்த பிள்ளைக்கு எப்போ தான் ஆப்ரேஷன் சொன்னாலும் நீங்கள் தயங்காமல் கொண்டு போகலாம். என்ற காசு கையில் இருக்குது. ஸோ அதை குறித்து பயப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு அட்வைஸ், எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி தானே, ஈவன் நானே வந்து திருப்பி கேட்டால் கூட நீங்கள் 1 ரூபா காசு எனக்கு மாறி தரக்கூடாது. சரி தானே, நான் சொல்கிறேன். சரி தானே. அதே மாதிரி
ஆறாக இருந்தாலுமே தவிர 6 இருந்தாலும் ₹1 காசு இந்த காசை வந்து ஒற்று நாளும் ஒற்றுதற்குமே நீங்கள் ₹1 கூட கொடுக்கக்கூடாது. அதுவும் கூட சொந்தமாக இருக்கலாம், சௌரமாக இருக்கலாம், 6 இருந்தாலும் சரிதானே. என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் இல்லை சிலவள யாரும் உங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி யாரும் கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சரிதானே. முதலாவது ஒரு பிரச்சனை, முதலாவது விஷயம் நீங்கள் வந்துட்டு தெரியாமல் செஞ்சிட்டீங்க. இனி ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எனக்கு கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணணும். அது சம்மந்தமாக அட்வைஸ் நான் உங்களுக்கு தருவேன். நான் பெரிய ஆளுண்டு இல்லை, ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லித் தருவேன். காரணம் நீங்கள் மாண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ மறுபடியுமாக என் மூலமாக உதவி செஞ்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வந்துட்டு மறுபடியுமாக நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மையிலேயே நானே எதிர்பார்த்திராத ஒரு உதவி வந்துட்டு குறித்து ஒரு சின்ன ஒரு பீரியட்டுக்குள்ளே எங்கள் மூலமாக நாங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் தானே. ஸோ நானும் வந்துட்டு அக்காவுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், நான் கொஞ்சம் இந்த விஷயத்தில் சீரியஸாக இறங்கிட்டு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதேமாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ அந்த வகையில் சந்தோஷம். ஸோ 45 லட்சம் இல்லை 4 கோடியாக இருந்தாலுமே நாங்கள் அந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் சொன்னமாக இருந்தால் சரியான முறையில் நேர்த்தியாக சகல விவரங்களும் எழுதி ஒழுங்கான முறையில் நாங்கள் கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சொன்ன மாதிரி இதில் நிறைய காசுகள் எங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் டிபாசிட் ஆகாமல் இருக்குது. சில காசு வந்துட்டு சில இடங்களில் கொடுக்கப்பட்ட இடத்துல கூட வாங்காமல் இருக்குது. நான் அதெல்லாம் பற்றி யோசிக்கலை, உங்களுக்கு கொண்டு வந்து தருவோம், அதை பிறகு நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம்னு சொல்லி சரிதானே. ஸோ அதுதான் வந்து நம்பிக்கை இருக்கணும் மனுஷனுக்கு கட்டாயம். அப்போ தான் வந்துட்டு நாங்கள் எப்போயுமே முன்னோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். சேம் டைம் இவங்களுக்குன்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் யாராவது காசு அனுப்பி இப்போ நினைக்கிறேன் 60 பேர் டீட்டெயில் எழுதினான். ஒரு ஆள்கிட்ட டீட்டெயில் 2 பேர்கிட்ட டீட்டெயில் வேணுமென்று நான் விட்டுருக்க மாட்டேன். ஒருவேளை ATM டீட்டெயில் வந்துட்டு மிஸ் ஆகியிருந்தா, இப்போ உதாரணமாக போன முறை செல்வகுமார் அந்த டீட்டெயில் வந்து நான் எழுத மறந்துட்டேன், என்னென்று விடுபட்டதையில் நான் எழுத மறந்துட்டேன். ஸோ இந்த முறை செல்வகுமார் அந்த டீட்டெயில் ஆட் பண்ணி கொண்டு வந்தேன். நான் அதே மாதிரிக்கு ATM டீட்டெயில் நாங்கள் இதில் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு டக்குண்டு இன்றைக்கு நைட்டுக்கே இந்த வீடியோ பார்த்து உடனே மெசேஜ் போடுங்க. இவங்களுக்கு அப்போ இனி அதை தேவையில்லை, அதை நாங்கள் இன்னும் ஒரு ஆக்களுக்கு மாற்றி கொடுப்போம் சரிதானே. இல்லை நீங்கள் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே நான் அதை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுப்பேன். இல்லை அவங்களுக்கு போதும் அப்படின்ட்டு நீங்களும் உணர்ந்தால் நாங்கள் அதை ஒரு ஆக்களை கொடுப்போம் சரிதானே. ஸோ அந்த வகையில் சந்தோஷம். மறுபடியுமாக எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ வந்துட்டு இனி ஏதாச்சும் இஷ்யூன்னு சொன்னால் நீங்கள் எங்களை மறக்காமல் சொல்லணுமாக்கா. மற்ற பிள்ளை இந்த இது சம்மந்தமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. இப்போ ஆப்ரேஷன் ஃபிட் பண்ணி இந்த டேட் எல்லாம் தந்துன்னு சொன்னால் உங்களுக்கு கால் பண்ணி இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி எல்லாம் இதண்டு உங்களோட தொடர்பு கொண்டு சொல்லித்தான் நாங்கள் சொல்லி செய்யுங்க. ஏன்டாச்சும் சொல்லிக்கொண்டு இல்லை அந்த ஆபத்துக்கள் எதுவும் பெறலாம் நடக்கலாம் கொள்ளலாம். ஸோ வந்து சொல்லி செய்யுங்க. மற்ற வேணுமென்னு சொன்னால் நீங்கள் சரியான முறையில் அறிஞ்சு வேணுமென்னு சொன்னால் ஒரு 3 மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து அதை ஷோர்ட் FTயாக போட்டு பாருங்க. வேணுமென்னு சொன்னால் இன்னும் 3 மாதம் லேட் ஆகுன்ற மாதிரிக்கு உங்களுக்கு உணர்ந்தால் நீங்கள் அப்படி செய்யுங்க. இல்லாட்டி அது கூட வேண்டாலும் பரவாயில்ல. என்ற பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு என்ன உடல்நல கோளாறுகள் இப்போ எப்படி வந்துட்டு உடக்கும்னு சொல்லி ஈரல் பிரச்சனை நடக்கணும். அப்படி தான் ஓடி விளையாடி கொண்டு இருப்பினோம். என்ன நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அது நடக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ பட்டம் ஏற்றி கொண்டு நின்றா புள்ள தானே அடுத்த நாள் வந்து இயலாதன்று சொல்லி கதிரையில் இருந்து இதன்றது. அப்போ என்ன நேரம் என்ன நடக்கும்னு தெரியும். அப்போ எல்லா பக்கத்தாலேயும் நாங்கள் லொஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ வந்து வேண்டாம், எங்களுக்கு FTயும் வேண்டாம், காசும் வேண்டாம், எங்களுக்கு வட்டியும் வேண்டாம், வர்றது காணும். இதில் 4 விதம் அதில் 7 விதம், அந்த 3 விதம் எங்களுக்கு வேண்டாம். அதை கடவுள் பார்த்துக்கொள்வார் சார் தானே. ஓகே. ஸோ பாயா. ஓகே பாய்.